நண்பர்களை தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் இணைந்து வழங்குகிற அறிவியல் விழிப்புணர்வு உரை 6. இன்றும் கூட ஆரியப்பட்டிலிருந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரை ஈர்ப்பு விசை குறித்த ஒரு சுருக்கமான வரலாறு புத்தகத்தை காவி வெங்கடேஸ்வரன் தொடர் எழுதிய ஒரு புத்தகத்தை அவருடன் கலந்துரையாடல் மூலம் இன்று பார்க்க இருக்கிறோம். அந்த கலந்துரையாடலுக்கு பங்கேற்பதற்கு முன்பு வழக்கம் போல ஒரு காணொலி. அறிவோம் தெளிவோம். கரப்பாம்பூச்சியோட ரத்தம் வெள்ளை கலரில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கரப்பாம்பூச்சியின் இரத்தத்திற்கு ஹீமோலிம்ப் என்று பெயர். இந்த இரத்தத்தில் ஹீமோகுளோபின் என்ற நிறமி கிடையாது. அதனால் கரப்பாம்பூச்சியோடைய ரத்தம் நிறமற்றதாக இருக்குது. நமக்கு ஹீமோகுளோபின் இரத்த சிவப்பணுக்கள் இருக்குது. அதனால் நம்மளுடைய ரத்தம் சிவப்பாக இருக்குது. அறிவியல் விழிப்புணர்வு உரை தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இணைந்து வழங்குகிற ஒரு சிறப்பு அமர்வும் கூட. ஈர்ப்பு விசை சுருக்கமான வரலாறு புத்தகம் முனைவர் தாவி வெங்கடேஸ்வரனுடைய உடனான கலந்துரையாடலும் இணைந்து இன்றைய புத்தக விமர்சனம் இருக்கிறது. அறிவியல் எழுத்துக்களில் அவருடைய பங்களிப்பாக இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய தலைப்புகளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அறிவியலுக்கிலிருந்து விஞ்ஞான பிரச்சாரம் வரையான அவருடைய மத்திய அரசாங்கத்தினுடைய மனித வள மேம்பாட்டுத்துறை ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் MHRD சிலரை தேர்வு செய்து லிட்ரஸி அம்பாசிடர் அப்படின்னு ஒரு சிறப்பு கௌரவ பதவி தான், அதுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது, கௌரவ பதவி கொடுத்து நீங்க போய் இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் வந்து முயற்சி எடுங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தமிழ்நாட்டில் அறிவொளி இயக்கம் துவங்கி நம்மளெல்லாம் பேட் பண்ணிக்கிட்டு மார்த்தட்டிக்கிட்டு போறதுக்காக இல்லை, இந்த சாதித்தது என்ன என்பதிலிருந்து நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றிய நம்ம என்ன செய்யணும் என்பது பற்றிய ஒரு கருத்து வருவதற்காக. ஹலோ, மின்னுங்கள் கேன்சர் ஒரு அறிவியல் அரசியல். தேனி நியூட்ரினோ திட்டம் அச்சங்களும் அறிவியலும். ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி அறிவியல் இயக்கத்தில் இணைய வழியில் பேசிய உரையாடல்.
நண்பர்களே, தோழர்களே, மீண்டும் உரையாடலின் துவக்கமாக டிவிஆருடைய முன்னோட்டத்தை அவருடைய படைப்புகளையும் காட்டியிருந்தோம். அறிவியல் எழுத்துக்களில் மிக முக்கியமான எழுத்துக்கள் தமிழக பரப்பில் என்று அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய எழுத்துக்களை கொடுத்தும் அறிவியல் உரைகளையும் கொடுத்தும் தமிழ்நாடு அறிவியல் மூலம் பல்வேறு அறிவியல் கருத்தாலை வளர்த்தெடுப்பதற்கான காரணமாக இருக்கக்கூடிய தல கருத்தாக்களில் மிக முக்கியமானவர் என்பதை ஒற்றை வரியில் சொல்லிட முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. அவருடைய அளப்பரிய பணிகள் நிறைய, அவ்வாறான பணிகளுக்கிடையே அவருடைய அறிவியல் பிரச்சாரங்களும் மிக முக்கியமானதாக தமிழக பரப்பில் பார்க்கப்படுகிறது. அவ்வாறான ஒரு எழுத்தாளர், அறிவியல் விஞ்ஞானி, அது சார்ந்த சமூக சிந்தனையாளர், இப்படியெல்லாம் அனைத்தையும் உள்ளடக்கிய அவருடன் ஒரு கலந்துரையாடல் என்பது மிக முக்கியமானது. அவ்வகையான கலந்துரையாடலை எடுத்துரைக்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதியை சேர்ந்த செக்காத்தோடனுடனான நண்பர்கள் குழு, பாலசரவண தொடர் உள்ளிட்டவர்கள் இன்று இந்த நிகழ்வினை எடுத்து எம்ப காத்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று அவருடைய நிகழ்வு சார்ந்த தகவலை ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உள்ளளவில் இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சந்திப்பு. ஞாயிறன்று மாலை இப்படி ஒரு 50க்கும் மேற்பட்டோர் வந்து ஈர்ப்பு விசை சார்ந்த இந்த ஒரு அற்புதமான நூல் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு அறிவியல் ஈரோடு மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட நண்பர்களின் சார்பாக அன்புடன் வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அதே போல இந்த பதிப்பகம் அருட்செல்வர் மொழிபெயர்ப்பு மையத்தினுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்களும் இன்னைக்கு நம்மோடு இங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. அதே போல இந்நூலின் ஆசிரியர் மதிப்பிற்குரிய டிவிவி அவர்களும் நம்மோடு இங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. பிளஸ் இந்த நூலை வாசித்து விட்டு இங்கே நம்மிடையே அது சார்ந்த ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் விஷயத்தை கொடுக்கக்கூடிய பேராசிரியர் ரவிக்குமார், அதே மாதிரி பேராசிரியர் ஜோசப் பிரபாகர், அடுத்து முனைவர் நாராயண சுப்பிரமணியம், அதை தாண்டி பாலசு நண்பர் அவரு இந்த புத்தகத்தை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினா, அதே போல பல நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. யாருன்னா நம்மளுடைய நண்பர் பாலசரவணன். ஸோ அவங்க எல்லாம் வந்து இந்த புத்தகம் சார்ந்த கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அதனுடைய இன்புட்ஸோட நாம வந்து அடுத்த டிவியோட நாம வந்து உரையாட இருக்கிறோம் அப்படிங்கிற புரிதலோட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அறிவியல் சார்பாக வருக என அன்புடன் வரவேற்று இப்பொழுது முறையே நிகழ்வை ஒருங்கிணைக்குமாறு நண்பர் பாலசுப்ரமணியன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கார்த்தி சொன்ன மாதிரி ப்ரொஃபசர் ரவிக்குமார் அண்ட் ஜோசப் பிரபாகர், நாராயணி, அது போக அறிவியல் ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் படிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த நூலை குறித்து பேசுவாங்க. புத்தகம் வந்து ரொம்ப வந்து ஒரு பாப்புலர் சயின்ஸ் புத்தகம் எழுதுறதுல ஒரு மைல்கல் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக பாப்புலர் சயின்ஸ் புத்தகங்கள் எழுதுறது அப்படின்றது வந்து நவீன அறிவியலை பற்றி தான் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து பிளாக் ஹோல்ஸ், அப்புறம் வந்து மாடர்ன் பிசிக்ஸ் பத்தி நிறைய எழுதிட்டு இருக்காங்க, விண்மீன்கள் பற்றி நிறைய எழுதிருக்காங்க, டிவி போன்றவங்க நிறைய அது மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனா ஒரு ஆசிரியர், நான் ஒரு அடிப்படையில் அறிவியல் ஆசிரியர், குறிப்பா இயற்பியல வகுப்பறை நடத்துறேன், நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ எங்களை மாதிரி ஆட்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை அறிவியல் பற்றியான விஷயங்கள் வந்து வகுப்பறையில சொல்லி தரும்போது அதுக்கு பாப்புலர் சயின்ஸ்ல வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லாம இருக்கு. அது வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு இடைவெளியாவே இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பாப்புலர் சயின்ஸ்ல எழுதப்படுகிற புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு விண்மீன்களுக்குள்ள என்ன இருக்கு அதெல்லாம் நம்ம எழுதணும்னா அது வந்து ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் தான் இருக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள், குறிப்பாக மெக்கானிக்ஸ், எந்திரவியல்னு சொல்லுவோம் பிசிக்ஸ்ல நாங்க தமிழ்ல, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசுறது, அது வந்து வகுப்பறையில 6ஆம் கிளாஸ்ல இருந்து இருக்கு அந்த பாடங்கள். ஒரு பொருள் வந்து தூக்கி போட்டாது ஏன் வந்து நேர்கோட்டில் போகாம வளைஞ்சு போகுது அப்படின்ற பல விஷயங்கள் வந்து ஒரு 6ஆம் கிளாஸ்ல இருந்து அதை பத்தி மாணவன் படிச்சுட்டு இருக்கான், குறிப்பாக மெக்கானிக்ஸ். ஆனா அது சம்பந்தமான பாப்புலர் சயின்ஸ் புத்தகங்கள் வந்து நமக்கு பெரும்பாலும் இல்லை. ஆங்கிலத்துல இதுக்கான நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. டிவி வந்து அந்த இடைவெளியை மிக அற்புதமா நிறைவு செஞ்சிருக்காரு அப்படின்றதுதான் நாம இங்க கவனத்துல வச்சுக்க வேண்டியது. குறிப்பாக வந்து ஒரு 6ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு 12ஆம் கிளாஸ் வரலையும் நடத்தக்கூடிய ஒரு டீச்சர் வந்து இந்த பர்டிகுலர் புத்தகத்தை படிச்சாரோ அல்லது அதை வந்து கிளாஸ்ல நடத்தும் போது அதை பயன்படுத்தினாலோ மிகவும் அற்புதமா இருக்கும். அதே மாதிரி வந்து மாணவர்கள் வந்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவங்க உண்மையிலேயே அவங்க பாடத்துல படிக்கக்கூடிய, உதாரணத்துக்கு மெக்கானிக்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய ப்ரொஜெக்டைல் மோஷன்னு இங்க கலீலியோன்ற தலைப்புல வந்து டிவி வந்து ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஈர்ப்பு அப்படின்ற ஒரு பாடம் இருக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல,
அது பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாடத்தை வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து கெப்லருடைய கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிக்குது அந்த பாடத்துல. ஆக்சுவலா கெப்லருடைய பயோகிராபி வந்து அந்த கெப்லருடைய பணிகள் வந்து எப்படி செய்யப்பட்டதுன்றது, ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ல வெறும் 3 லாக்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த புத்தகம் வந்து அதை ரொம்ப டீட்டெயில்டா, பேரு தான் வந்து பிரீஃப் அப்படின்னு சொல்லி சுருக்கமான வரலாறுன்னு இருந்தாலும் அது ரொம்ப நம்மளுடைய பார்வையில அது ரொம்ப நல்ல விரிவான ஒரு வரலாறா தான் இருக்கு. ஸோ இந்த ஈர்ப்பு விசை அப்படின்றது வந்து குறிப்பாக மெக்கானிக்ஸ் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச காலகட்டத்தில் தான் நியூட்டன் போன்றவங்களால ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ ஒருவேளை மெக்கானிக்ஸ் டெவலப் ஆகாம இருந்திருந்தா நியூட்டனால இந்த ஈர்ப்பு விசைய ஒரு ஃபார்முலேட் பண்ணிருக்கவே முடியாது அப்படின்றது இந்த புத்தகம் படிக்கும்போது ரொம்ப அழகா வந்து அவர் வந்து ரொம்ப ஆணித்தரமா அதை நிறுவுறாரு டிவிவி அவர்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நியூட்டனுக்கு முன்னாடி கெப்லருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கலீலியோ. ஸோ கலீலியோக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே அதனுடைய பழமையான விஞ்ஞானிகள் அவங்களுடைய பத்தி ஒரு சாப்டருக்கும் ஒரு சாப்டர் நடுவில் பாத்தீங்கன்னா அவங்க எதை மிஸ் பண்றாங்கன்றத அது அடுத்த சாப்டர்ல அப்படியே கரெக்டா கனெக்ட் பண்றாரு. ஸோ அந்த லீடு அப்படியே ஒரு சாப்டர் வழியா லீட் கொடுக்கும்போது இது வந்து அந்த பாடத்தினுடைய ஒரு எவல்யூஷன் நடக்குது இல்லைங்களா. அதாவது எப்படி வந்து ஒரு கான்செப்ட் வந்து உதாரணத்துக்கு ஈர்ப்பு விசைன்னு நம்ம பொதுவா சொல்ற இந்த கான்செப்ட் எப்படி வந்து மெக்கானிக்ஸ்ல இருந்து எப்படி எவால்வ் ஆயிருக்குன்றத ரொம்ப அழகா ஒவ்வொரு இடங்கள்லயும் அவர் வந்து அதை நிறுவிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில வந்து இந்த புத்தகம் என்பது பேசிக்கா ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு, ஹிஸ்டரி படிப்பாங்க இல்லையா, சயின்ஸ் ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு பிளஸ் வெறும் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பொதுவா இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து ஆங்கிலத்துல நிறைய எழுதப்பட்டிருக்கு. நான் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கேமோ. ஸோ அவர் தான் ஈர்ப்பு விசை பத்தி இந்த மாதிரி புக் எழுதிருப்பாரு, ஹிஸ்டரி ஆஃப் பிசிக்ஸ் பத்தி புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலையை தமிழ் சூழல்ல டிவிவி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த புத்தகம் வந்து அதுக்கான ஒரு மைல்கல்லுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த ஆரம்ப கட்டத்துல இந்த புத்தகத்தை பற்றியான ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்றேன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நம்ம பொதுவா சொல்ற வானியல் அப்படின்றது வெறும் தனியா வளர்றது இல்லை. அது வந்து சமூகத்தினுடைய வரலாற்றோட எப்படி எல்லாம் எந்த வகையில எல்லாம் எந்த காலகட்டத்தில எல்லாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்றத ரொம்ப அழகா வந்து அந்த சமூகத்தோடவும் அந்த விஞ்ஞானிகளோடவும் பிளஸ் வந்து அந்த அறிவியல் அந்த கான்செப்டோடவும் ரொம்ப அழகா வந்து மூணையுமே ஒரு அழகா பேலன்ஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது நம்ம ஒருவேளை சயின்ஸ் தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வரலாறு வந்து ரொம்ப ஒரு பூஸ்டப் பண்ணி சயின்ஸை கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒருவேளை நீங்க சயின்ஸ் தெரிஞ்ச மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க சயின்ஸ் படிக்கும்போது சமூக வரலாறு அல்லது சமூகத்தினுடைய வரலாறு, அதை தனி மனிதர்கள் வந்து எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. நான் வந்து கெப்லர் பத்தி தான் நான் டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா நான் கெப்லர் பத்தி நான் 2-3 விஷயங்களை சொல்ல விருப்பப்பட்டேன். நன்றி. நண்பர் ரவிக்குமார் வந்து ரொம்ப அருமையா இதை பத்தி அந்த புத்தகத்தை பத்தியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு உண்மையிலேயே வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியில வர்றதுக்கு முன்னாலே வந்து டிவி வந்து எனக்கும் ரவிக்குமாருக்கும் இதை ப்ரூஃப் ரீட் பண்றதுக்கு மற்றபடி பெரிய தினம் இதை வந்து கமெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சாங்க. அதனால முதல்ல நாங்க 2 பேரும் தான் இதோட இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு அற்புதமான புத்தகத்தோடைய முதல் வாசகர்கள் வந்து நானும் ரவிக்குமார் தான் டிவிக்கு அப்புறம். உண்மையிலேயே வந்து அந்த புத்தகம் வாசிச்சு முடியும் பொழுது எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு புத்தகம் வந்து தமிழ்ல வந்து இப்படி ஒரு பார்வையோட இவ்வளவு ஒரு தெளிவான விளக்கங்களோட எல்லாருக்கும் புரியுற மாதிரி இப்போ டிவி வந்து இதுக்கு முன்னால நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. அது எல்லாமே வந்து பிரமாதமா இருந்தா கூட அதுல ஒருபடி மேல அந்த புத்தகத்தை வைக்க முடியும் அப்படின்றத என்னோட ஒரு ஒரு கருத்து. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமா நம்ம நிறைய அறிவியல் கட்டுரைகள் வாசிக்கிறோம். அந்த கட்டுரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிகப்படியான அறிவியல் தகவல்கள் இருக்கும். அதாவது ஒரு சயின்டிபிக் டேர்ம் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மோட்ல ஒரு விளக்கம் மோட்ல இருக்கும், விளக்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சொன்ன மாதிரி இந்த யூனிவர்ஸோட இல்ல இந்த மனித சமூகத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புங்கிறது இந்த ஈர்ப்பு விசை. இந்த கருத்து எப்படி முதல்ல வருது? இந்த பூமி உருண்டை அப்படின்ற பூமி தட்டை அப்படின்றத மனித குலம் பல 100 வருடங்கள் நம்பிச்சு. இந்த தட்டை அப்படின்றதுல இருந்து உருண்டை அப்படின்ற ஒரு கருத்து மாறுறதுக்கு எவ்வளவு வருடங்கள் ஆச்சு. எஸ்பெஷலா வந்து டிவி வந்து அவருடைய 2வது சாப்டர்ல ஆரியபட்டா அப்படின்ற சாப்டர்ல வந்து ஆரியபட்டா எப்படி வந்து இந்த
உருண்டையிலிருந்து அதாவது தட்டையிலிருந்து உருண்டையா தான் இருக்க முடியும் அப்படின்றதுக்கான எப்படி ப்ரூஃப் கொடுத்தாரு. அதாவது இந்த கிரகணங்களோட அந்த எக்லிப்ஸோடைய அந்த அதாவது பூமியோட நிழல் சூரிய சந்திரன் மேல விழும்பொழுது அந்த ஷேப்பை வந்து தொடர்ச்சியா வந்து அதை ஆராய்வது மூலமா இது வந்து உருண்டையா தான் இருக்க முடியும் அப்படின்றத எப்படி வந்து சயின்டிபிக்கா வந்து ப்ரூவ் பண்ணாரு அப்படின்றத அவர் பிரமாதம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறார். அதே மாதிரி அரிஸ்டாட்டிலும் எப்படி வந்து அதை அந்த உருண்டை அப்படின்ற விஷயத்த வந்து இந்த கிரகங்களோட நிலையில வச்சு எப்படி பண்ணார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 சாப்டர் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இந்த நம்ம சமூகத்துல எப்படி வந்து நம்ம நிறைய புராணங்கள்ல இதிகாசங்கள்ல இந்த உலகத்தை பத்தியான எப்படி தட்டை நம்ம படிச்சிருப்போம். நரகாசுரன் வந்து பூமியை பாயா சுருட்டினார்னு அப்படின்றது பாயா சுருட்டினுடைய பாயினாலே ஆட்டோமேட்டிக்கா தட்டை அப்படின்ற ஒரு கருத்தானே இருக்கும். ஸோ இது வந்து ஆரம்பத்துல அந்த தட்டையான உலகம் அப்படின்ற சாப்டர்ல வந்து இது சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேரடா ஆரியப்பட்டாவோட ஐடியால இருந்து எப்படி வந்து கலீலியோ ஆரியப்பட்டா வந்து கிட்டத்தட்ட கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டுகள் வாழ்றதா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் ஆரியப்பட்டா, பாஸ்கராச்சாரியா, அதுக்கப்புறம் பிரம்மகுப்தா இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த ஈர்ப்பு விசை அதாவது கிராவிட்டி அப்படின்ற ஒரு அறிவியல் கோட்பாட்டுக்கு ஒரு முன்னோட்டமா இருந்தாங்க. ஒரு ப்ரீ கிராவிட்டி ஐடியாஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்றத ஆரியப்பட்டா அப்படின்ற சாப்டர்ல அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டிலோட கான்ட்ரிபியூஷன் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆரியப்பட்டாவுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அது எப்படி பண்ணாரு அப்படின்றது நிறைய புத்தகங்கள்ல வந்து அதிகமா எழுதப்படல. அதை வந்து ரொம்ப பிரமாதமா வந்து டிவி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கலீலியோ வந்து இந்த நியூட்டனுக்கு முன்னால எப்படி வந்து கலீலியோ வந்து அவருடைய அந்த இனர்ச்சி அதாவது நிலைமை விதி, அதுக்கப்புறம் அவருடைய பிரமாதமான அந்த சாய்வு பரிசோதனை, அதை தாண்டி அறிவியல்ல வந்து பரிசோதனை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து கலீலியோ தான் கொண்டு வராது. அதை வந்து கலீலியோ எப்படி பண்ணாருங்கிறத இன்ஃபேக்ட் இந்த கலீலியோ சாப்டர் வந்து ஒரு அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு சாப்டர். ஏன்னா அது வெறுமனே வந்து கலீலியோ பண்ண ஒர்க்கு மட்டும் இல்லாம கலீலியோ அதை எப்படி பண்ண இப்போ நிறைய புத்தகங்கள் நிறைய அறிவியல் புத்தகங்கள்ல அறிவியல் விடுக்களை பார்த்தீங்கன்னா கலீலியோ இதை கண்டுபிடிச்சாரு அதை கண்டுபிடிச்சாரு இது பண்ணாருன்னு சொல்லி எல்லாமே நம்ம வந்து சிலாகிச்சு பேசுவோம். ஆனா அந்த நம்பர்ஸ் கலீலியோ வந்து அந்த சாய்வு பரிசோதனையில ஒரு பந்தை விட்டுட்டு அந்த பந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கடந்திருக்கு அப்படின்றத அந்த கலீலியோவோட அந்த புத்தகத்துல அந்த டேபிள் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு வந்து ஈவன் கல்லூரி இளநிலை பாடங்களை கூட நம்ம அதை பாக்குறது இல்லை உண்மையிலே. ஆனா அது வந்து முக்கியம். நம்ம வந்து எல்லாமே வந்து வார்த்தையால தான் பேசுறோம். ஆனா நம்பர்ஸ் ஒரு சயின்ஸை லேர்ன் பண்ணோம்னா வெறுமனே வார்த்தை மட்டும் இல்லாம அதாவது ஒரு சென்டென்ஸ் மட்டும் இல்லாம அதை நம்பர்ஸாவும் நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்றத ரொம்ப பிரமாதமா வந்து அந்த கலீலியோ அப்படின்ற சாப்டர்ல அவர் கொடுக்குறாரு. பட் எனக்கு தெரிஞ்சு ரவிக்குமார் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு அதாவது ஒரு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கண்டிப்பா வாசிக்க முடியும், கம்ப்ளீட்டா புரிஞ்சிக்க முடியும். அதை தாண்டி இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும், நான் வந்து அறிவியல் ஆசிரியர் கூட சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு ஆசிரியரும் கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு புத்தகமா இதை வந்து நான் என்னோட சஜஷன் அப்படின்றதுதான். குறிப்பா அறிவியல் ஆசிரியருங்கிறது நம்ம எப்படி வந்து இந்திய அரசமைப்பு ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்றோம், அதே மாதிரி நீங்க உண்மையிலே அறிவியல் ஆசிரியர் இருந்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிறது இந்த புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்றதான். ஏன்னா அறிவியலை வந்து எப்படி இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் பொழுது ஒரு அறிவியல் ஆசிரியருக்கு நம்ம அறிவியலை எப்படி வந்து மாணவர் சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். எடுத்த உடனே நம்ம வந்து நியூட்டனோட விதிகளை எழுதிட்டு அதுல வந்து 2 நம்பர்ஸ் பிளக் பண்ணி நம்ம வந்து கொடுக்கறது அறிவியல் கிடையாது. அந்த நியூட்டனோட விதியை வந்து நியூட்டன் எப்படி வந்து அரைவ் பண்றாரு அந்த அறிவியல் சிந்தனை முதல் முறையா வந்து, ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு அறிவியலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னால ஃபார் எக்ஸாம்பிள் கலீலியோக்கு முன்னால இல்ல நியூட்டனுக்கு முன்னால வந்து ஒரு கோட்பாடு இருக்கும். அந்த கோட்பாடை எப்படி வந்து அறிவியல் ரீதியா ஒரு பரிசோதனை ரீதியா நியூட்டனோ இல்ல கலீலியோவோ வந்து உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தியரி அதாவது மோர் ரிஃபைன்டு தியரியை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப ஒரு எளிமையான தமிழ்ல இதை விட எனக்கு எளிமையா வந்து மோஸ்ட் சிம்பிளஸ்ட் டேர்ம்ல சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ அற்புதமா இந்த கலீலியோ சாப்டர், அதே மாதிரி கெப்லரோட ஒர்க்ஸ் வந்து நம்ம கலீலியோவை பத்தி பேசின அளவுக்கு கெப்லரை பத்தி நம்ம அதிகமா நிறைய ஈவன் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, பட் தமிழ்ல சுத்தமா இல்லைன்னு சொல்லலாம். அந்த கெப்லர் அப்படின்ற சாப்டரும் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாலமி வரைக்கும் பூமி தான் வந்து இந்த மொத்த சூரிய குடும்பத்தும் சென்டர், அதை சுத்தி தான் எல்லாமே சூரியனும் சரி மற்ற கிரகம் சுத்தி வருது நம்புறாங்க. அதுக்கப்புறம் கோப்பர்னிக்கஸ் வந்து இல்ல அது வந்து புவி மைய கோட்பாடு கிடையாது சூரிய மைய கோட்பாடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த தாலமியோட கோட்பாடுல பூமியை எடுத்துட்டு அதை சூரியன் வைக்கிறார். பட் கோப்பர்னிக்கஸ் அவருடைய கோட்பாடுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா இன்னமும் என்ன சொல்றாருன்னா சூரியன் தான் மையமா இருந்தாலும் இந்த கிரகங்கள்லாம் இந்த கோள்கள்லாம் வட்டப்பாதெல்லாம் சுத்தி வருது அப்படின்றத அவர் ஸ்டில் ரிட்டைன் பண்றாரு.
கோள்கள் எல்லாமே வட்டப்பாதையில தான், சர்க்குலர் ஆர்பிட்ல தான் போகுதுன்னு சொல்றாரு. அந்த வட்டப்பாதையில சுற்றுறது அப்படின்றதுல இருந்து நீள்வட்ட பாதை சுத்துது அப்படின்றது வந்து அந்த ஒரு டிஸ்கவரிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிஸ்கவரி. அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை கெப்லர் வந்து ரொம்ப பயங்கர கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த எல்லா கோள்களும் நீள்வட்ட பாதையில சுத்தி வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். அதையுமே ரொம்ப அற்புதமா கெப்லர் அப்படின்ற 5வது சாப்டர்ல வந்து டிவி வந்து நிறைய படங்களோட நிறைய உதாரணங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தோடைய மிக முக்கியமான சாப்டர் நான் நினைக்கிறது பாத்தீங்கன்னா, அப்போஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதுல வந்து கலீலியோ கெப்லர் அப்படின்ற அந்த 2 சாப்டரும் வந்து நம்ம வந்து எல்லாருமே இன்னும் ரொம்ப ஆழ்ந்து நம்ம படிக்கணும். அதை வந்து அந்த 2 சாப்டர் படிக்கும்பொழுது தான் நம்ம அறிவியலை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், அறிவியலை எப்படி மாணவர்களுக்கு கொண்டு கடத்தணும், ஒரு அறிவியல் கோட்பாடுங்கிறது எப்படி வருது, மாணவர்களுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து அறிவியல் உணர்வை அந்த விஷயங்களை கொண்டு போகணுங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு பிக்சர் நமக்கே கிடைக்கும். அப்கோர்ஸ் நியூட்டன் அடுத்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர் நியூட்டன். அது வந்து நம்ம நியூட்டன் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதுல நியூட்டன் வந்து எப்படி வந்து அவருடைய ஈர்ப்பு விசையை கொண்டு வராருன்றது அந்த நிலாவுக்கும் ஒரு அந்த ஆப்பிள் பழம் விடத்தும் கனெக்ட் பண்ணி அதையுமே முடிஞ்ச அளவுக்கு அதிகமா ஈக்குவேஷன்ஸ் பயன்படுத்தாம, ஆனா பட் குவான்டிடேட்டிவ், அதாவது தெளிவா மற்ற ஒரு பாப்புலர் லெவல் புத்தகம் இல்லாம ரொம்ப தெளிவா வந்து நியூட்டன் சாப்டர்ல கொண்டு வந்தார். ஐன்ஸ்டைன்ங்கிறது வந்து அடுத்த ஒரு கலீலியோ கெப்லர் அப்படின்ற சாப்டர் எவ்வளவு பிரமாதமோ அதே மாதிரி ஐன்ஸ்டைன் சாப்டர் வந்து உண்மையிலேயே வந்து இன்ஃபேக்ட் நீங்க ஐன்ஸ்டைன் சாப்டர் பாத்தீங்கன்னா, அப்போது ஏற்கனவே டிவி வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஐன்ஸ்டைன் பத்தி எழுதியிருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய சார்பியல் கோட்பாடு அதே மாதிரி பொது சார்பியல் கோட்பாடும் அழகா கொண்டு வந்துட்டு, அந்த பொது சார்பியல் கோட்பாடு சிறப்பு சார்பியல் கோட்பாடுல டைம் டைலேஷன், அந்த காலம் எப்படி வந்து மெதுவா ஓடுது, அதாவது நீங்க சிறப்பு சார்பியல் கோட்பாடு படி ஒரு வேகமா போற ஒரு பொருளோட ஒரு ஒரு கடிகாரம் வந்து மெதுவா ஓடும். ஆனா புதுச்சார்பியல் கோட்பாட்டுல பாத்தீங்கன்னா கிராவிட்டி வந்து எப்படி வந்து வேகமா போறது வந்து காலத்தை வந்து ஸ்லோ பண்ணுதோ அதே மாதிரி கிராவிட்டியை வந்து இந்த காலத்தோட ஓட்டத்தை வந்து அது ஸ்லோ பண்ணும். பூமிக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலம் வேகமா ஓடும், பூமிக்கு வெளியில இருந்தீங்கன்னா காலம் வந்து பூமி பக்கத்துல இருந்து காலம் மெதுவா ஓடும், பூமி மேல போக ஸ்லோ ஓடும். அப்போ இந்த புதுச்சார்பியல் தத்துவத்துல இருக்கிற இந்த டைம் ரிலேஷனும் சிறப்பு சார்பியல் தத்துவத்துல இருக்கிற டைம் ரிலேஷனும் எப்படி வந்து மேட்ச் ஆகுது, எப்படி அதை வந்து இன்னைக்கு இருக்கிற ஜிபிஎஸ் அப்படின்ற அந்த கருவி, நம்ம எல்லாம் தெரியும் ஜிபிஎஸ் அப்படின்றது இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நம்ம மொபைல்ல இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துற ஒரு கருவி. இந்த ஜிபிஎஸ் வந்து இது எப்படி பயன்படுத்துங்கிறத ரொம்ப அற்புதமா விளக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற புது சார்பியல் தத்துவத்தோடைய மற்ற கோட்பாடுகளும் எப்படி வந்து புதன் கிரகத்தோடைய அந்த ப்ரொசஷன் வந்து எப்படி வந்து இந்த புது சார்பியல் கோட்பாடு விளக்குது, அதே மாதிரி நெப்டியூன் கிரகத்தை வந்து எப்படி டிஸ்கவர் பண்றாங்க கிராவிட்டி வச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நியூட்டன் சாப்டர் ஐன்ஸ்டைன் சாப்டர்ல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி 2 சாப்டர் வந்து நியூட்ரான் இன் த கிராவிடேஷனல் வேவ்ஸ், நம்ம 2016, 17, 18 ரொம்ப உலகம் முழுக்க பேசப்பட்ட அந்த ஈர்ப்பு அலைகள் அப்படின்ற அந்த அதுக்கு இன்ஃபேக்ட் நோபல் பிரைஸ் வந்து கிப்தான் அவங்களோட சேர்ந்த அறிஞர்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஈர்ப்பு அலைகள் கிராவிடேஷனல் வேவ்ஸை பத்தி எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை பத்தியான அது என்ன சமூகத்துல, அதாவது அறிவியல் உலகத்துல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அதை ஏற்படுத்துது. இன்ஃபேக்ட் அது கிராவிடேஷனல் வேவ் அஸ்ட்ரானமிங்கிற ஒரு தனி முக்கியமான ஒரு ஒரு அஸ்ட்ரானமிக்கல் ஃபீல்டா வருதுங்கிறதே அவர் வந்து அந்த நியூட்ரான் சாதன இலை அப்படின்ற சாப்டர்ல கொண்டு வராங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி சாப்டர் பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டைனுக்கு அப்பால், அதாவது ஐன்ஸ்டைனுக்கு அப்புறம் எனக்கு 100 வருஷம் ஆயிடுச்சு, ரைட்? ஐன்ஸ்டைன் வந்து 1915 அவர் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் 100 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பிளாக் ஹோல் ரொம்ப அதிகமா இந்த துறை அதிகமா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இது ஆன்டி மேட்டர் பத்தி பேசுறோம், டார்க் மேட்டர் பத்தி பேசுறோம், டார்க் எனர்ஜி பத்தி பேசுறோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கடைசி சாப்டர்ல இன்னைக்கு டார்க் மேட்டர் அப்படின்ற அந்த துறையில என்ன மாதிரி வளர்ந்துருக்கு, அதை பத்தி என்ன ஒரு எளிமையான அறிமுகம் கொடுத்துட்டு அது வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆராய்ச்சி நிலையில இருக்கு, அதே மாதிரி டார்க் எனர்ஜி இது எப்படி வந்து டார்க் மேட்டரை கண்டுபிடிச்சாங்க, எப்படி வந்து டார்க் எனர்ஜி கண்டுபிடிச்சாங்க, அதை வந்து ரொம்ப அழகா வந்து கடைசி சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. கடைசியா வந்து எப்படி இந்த ஒட்டுமொத்த பயணமும் இந்த அறிவியல் பயணங்கிறது வந்து மனித சமூகத்துக்கு எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றச்சு, மனித சமூகத்துடைய அந்த வளர்ச்சிக்கு எப்படி இந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி சமூக வளர்ச்சியும் இந்த அறிவியல் சிந்தனை வளர்ச்சி எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஊடாட்டமா இயங்குச்சு அப்படின்றத கடைசியா வந்து அந்த புத்தகத்தை வந்து டிவி முடிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை வந்து எங்களுக்கு ஓகே ஜோசப் பிரபாகரோ இல்ல ரவிக்குமாரோ வந்து படிச்சு சில கருத்துக்கள் சொல்லுவாங்கன்னு நம்பி எங்கள்கிட்ட முதல்ல கொடுத்ததுக்கே வந்து டிவிக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா நாங்க வந்து இதை ஃபர்ஸ்ட் நாங்க இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அற்புதமான ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண அப்படின்றத நான் வந்து ஒரு கூடுதல் ஒரு உவகை கொள்றோம்னு நினைக்கிறோம். மற்றபடி இந்த புத்தகத்தை வந்து நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்ற இங்க இருக்கிற நிறைய அறிவியல் இயக்கங்களை வந்து நிறைய மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் நம்ம எல்லா இடங்களும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போகணும். அந்த வகையில இன்னைக்கு
டிஎன்எஸ்எஃப் ஈரோடு, டிஎன்எஸ்எஃப் கள்ளக்குறிச்சி, இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இது வந்து ரொம்ப ரவிக்குமார் அவர்களும் ஜோசப் பிரபாகர் அவர்களும் சொன்னது போல இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதுதான் நான் மெயினா திருப்பி சொல்ல விரும்புறேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து இந்த இந்த புத்தகத்துல ரொம்ப சுவாரஸ்யமான இருக்கிற ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு இல்லையா. ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் மூலமா, அறிவியலினுடைய வரலாறு மூலமா அறிவியல் இயங்கக்கூடிய விதம், அப்புறம் வந்து அறிவியல் மனப்பான்மை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியும். ரொம்ப மெனக்கடாம இந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்லிட முடியும். ஏன்னா ஒரு கேள்வி வருது, அந்த கேள்வி பலருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வருது. அதாவது ஒருத்தங்க வந்து ஒரு பதில் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பதில்ல ஒரு சின்னதா வந்து ஒரு கண்டிஷன் சப்ளை மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஏன் அது அந்த கண்டிஷன்ல தான் அது ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத வந்து அடுத்த வரவங்க தேடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா அந்த அந்த பதில் வந்து தவறா இருக்குமோ அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு ஒரு உள்ளுணர்வு வருது. இல்ல சில ஆராய்ச்சிகள் பண்ணும்போது, சோதனைகள் பண்ணும்போது அந்த தரவுகள் வந்து தவறா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து இது தவறா இருக்கு, அப்ப இது இந்த தியரி தப்புன்னா வேற எந்த தியரி கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடுத்தது தேடுறாங்க. அப்ப அடுத்தடுத்து அது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி போயிட்டே இருக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து கேள்விக்கு உட்படுத்த வேண்டியதனுடைய முக்கியத்துவம். ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கிறதுனாலயே அடுத்து இருக்கிறவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணாம அடுத்து இருக்கவங்களும் தொடர்ந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கிறது, இல்ல இந்த ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நுண் பார்வைக்கு உட்படுத்திட்டே இருக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரே நேரத்துல பல பேருக்கு அதே கேள்வி எழுவது ஒரே நேரத்துல. இவங்களும் உயிரியல்ல இருந்து சொல்லணும்னா, டார்வின் பண்ணிட்டு இருந்த கிட்டத்தட்ட டார்வின் வந்து எவல்யூஷன் தியரிக்கு பக்கத்துல போன அதே நேரம் வாலஸும் அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் செலக்ஷன் தியரியை வந்து கொண்டு வராருங்கன்னா, அது ஏன்னா கிட்டத்தட்ட அதே கேள்வி ஒரே நேரத்துல நிறைய பேருக்கு எழுது. அப்போ இந்த கொலாபரேஷன் இருக்குல்ல, அந்த கொலாபரேஷன்ஸ் மாதிரியான விஷயங்களுடைய முக்கியத்துவம் அதெல்லாமே இந்த மாதிரியான ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் புத்தகங்கள் வந்து ரொம்ப ஈஸியா இதை தனித்தனியா இதுதான் நான் சொல்றேன், இது அறிவியல் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாம, பிரச்சாரம் துணியில இல்லாம ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸை படிக்கிறது மூலமாவே இதை ரொம்ப நம்ம ஈஸியா உள்வாங்க முடியும். அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான புத்தகங்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வரலாறுல வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் சில நேரம் ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடியதா இருக்கு. ஏன்னா இப்போ இதுல இந்த நூல்ல சொல்லி இருக்கிறதுல வந்து இப்ப ராபர்ட் குக் வந்து பேசினாரு, கடித தொடர்பு மூலமா அது ஒரு பதில் கிடைச்சிச்சுன்னு ஒரு இடம் வருது. எனக்கு வந்து அது என்னவா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு உயிரியலாளரா ராபர்ட் குக் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் அப்படிதான் நான் அசோசியேட் பண்றேன். அப்ப அந்த இடத்துல அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கிராவிடேஷன் தியரி, பிசிக்ஸ் ரிலேட்டட் ஒர்க், அதுக்கும் வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்துல விஞ்ஞானிகளுக்குள்ள இருந்த கடித போக்குவரத்து மூலமா எப்படி ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு இது கிடைச்சிச்சு, இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிச்சுங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கு. அதே மாதிரி ஆரியபட்டாவோட தியரி வந்து இப்படி ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குங்கிற அந்த ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூவுமே எனக்கு படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதாவது பூமி தட்டையா இல்ல, உருண்டையாதான் இருக்குன்னா அப்போ அங்க ஏதோ நம்மள புடிச்சு வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வேணும், அப்படி ஒரு ஐடியா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அது ரொம்ப அதுல இருந்து கிராவிட்டி வருது. இந்த நாட் பிளாட் எர்த் அப்படின்னு சொல்லும் போது வாட் இஸ் ஹோல்டிங் அப்படின்னுங்கிற ஒரு இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வருது. அது பின்னாட்கள்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிற ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு இந்த நூல்ல சில நுணுக்கமான விஷயங்கள் ரொம்ப எனக்கு படிக்கும் போது சுவாரஸ்யமா இருந்துச்சு. நான் பெரும்பாலும் இதை வாசிப்பு அனுபவமா தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிவிவி அவர்கள் வந்து எழுதிட்டே வரும்போது இந்த கலீலியோ அவர்கள் ஒரு சாய்வு பலகையில வந்து இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. கலீலியோ வந்து சாய்வு பலகையில ஒரு பந்தை வந்து போட்டு அதை வந்து மெஷர் பண்றாங்க அப்படின்னு எழுதும்போது, நான் படிச்சுட்டே வரும்போது நான் ஓகே இது ஓகே, இதுக்கப்புறம் இதை வந்து கணக்கு போடுறாங்க, இந்த நேரம் என்னன்னு எழுதுறாங்க. அந்த ஒரு இடத்துல ஆசிரியர் வந்து நிறுத்தி, அந்த காலத்துல இவ்வளவு ப்ரெசிஷனான இவ்வளவு நுணுக்கமான துல்லியமான கிளாக் கிடையாது இல்லையா, அப்ப எந்த கிளாக்ல பண்ணிருப்பாங்கன்னு அந்த ஒரு இடத்துல ஒண்ணு சொல்றாங்க இல்லையா. நான் வந்து இந்த ஒரு 21ஆம் நூற்றாண்டினுடைய மனநிலையில இருந்தே நம்ம வந்து அதை பார்க்கும்போது, ஓ ஆமா இல்ல, கலீலியோ காலத்துல அந்த இவ்வளவு துல்லியமான கிளாக் எல்லாம் கிடையாதுல்ல, ஒரு வாட்டர் கிளாக் வச்சுதான் அவர் பண்ணிருக்காரு, ஆமா அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம் வருது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வாட்டர் கிளாக்கோட துல்லியங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் போயிட்டு நெட்ல தேடுறேன். அந்த மாதிரியான நிறைய கிளை தேடல்களுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து என்னை அனுப்பியது. அதே மாதிரி அந்த ஒரு சின்ன சின்ன
நுவான்சஸ் நியூட்டனுடைய கிராவிடேஷனல் தியரி வந்து அது எப்படி கண்டுபிடித்தாருங்கிறதோ, அவர் எப்படி அதை உருவாக்குனாருங்கிறத பத்தியும் நம்ம கொஞ்சம் ஒப்பீட்டளவுல மற்ற விஞ்ஞானிகளை பற்றி தெரிந்ததை விட நிறைய படிச்சிருக்கோம். ஆனா அதுல இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து இந்த நூல் மூலமா படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம யோசிக்கும் போது இப்போ கலீலியோ, நியூட்டன், கெப்லர், ஆரியப்பட்டா அந்த மாதிரியான ரொம்ப அந்த காலத்துல இருந்த விஞ்ஞானிகள் எல்லாருமே டெக்னாலஜி அவ்வளவா அட்வான்ஸ் ஆகாதப்பயே எவ்வளோ பாய்ச்சல் நிகழ்த்தியிருக்காங்க, எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப அதை செய்யறது ஈஸி. இப்போ வந்து ரொம்ப ப்ரெசிஷனான ஒரு கிளாக் வச்சு ஒரு இன்க்ளைன்டு பிளேன் எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு பண்ணிடலாம். ஆனா ஒரு வாட்டர் கிளாக் வச்சு அதை பண்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப அதுல ஏதாவது தப்பு வந்துட்டா, அந்த அந்த நேரத்தை கணக்கிடுறதுல ஏதாவது ஒரு தப்பு வந்துட்டா எக்ஸ்பெரிமெண்டே தப்பா போயிடும், நம்ம சொல்ற தியரியே தப்பா போயிடும். அப்ப அந்த அளவுக்கான விஷயங்கள் இதுவுமே நியூட்டன் நெப்டியூன் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு கிரகம் இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு கால்குலேஷன் மூலமாவே அவங்க வந்து அங்க இடத்துல ஒரு கிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கோள் பத்தின ஒரு யோசனைக்கு வராங்கிறது. இந்த ஒரு விஷயம் நான் முன்னாடி எங்கேயோ படிச்சுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனாலுமே அதை ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒரு புத்தகத்துல படிக்கும் போதுமே அது திருப்பி திருப்பி ஆச்சரியத்துல ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. எனக்கு வந்து ஒரு அறிவியலாளரா எனக்கு வந்து இந்த புத்தகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கர்வேச்சர் இருக்கா இல்லையா, அந்த இடம் வளையுதா இல்லையா அப்படிங்கறத பாக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட சில விஷயங்களோட சேர்ந்து சூரிய கிரகணத்தை ஆராயணும். அந்த சூரிய கிரகணத்தை ஆராய்ஞ்சாதான் தன்னுடைய தியரியில இருக்க நிறைய விஷயங்கள் கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஐன்ஸ்டீனுக்கு வந்து அந்த சோதனையும் அந்த சோதனையிலிருந்து கிடைக்கக்கூடிய படங்களும் தரவுகளும் தேவைப்படுது. அதற்காக அவர் எவ்வளவு மெனக்கிட வேண்டி இருக்குங்கிறது இருக்குல்ல. ஒரு கட்டத்துல என்னன்னா அவரே பணம் கொடுத்து அதை செய்யறேன் அந்த ஒரு இடத்துக்கு போறது இருக்குல்ல. அப்போ அந்த எனக்கு நிறைய விஷயம் தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஒரு பதிலுக்காக நம்ம எவ்வளவு காத்திருக்கோம் அறிவியல்ல அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அந்த விஷயத்தை செயல்படுத்துவதற்கான நிதி உதவி அப்படிங்கிறது அந்த பதிலை பெறுவதில் எவ்வளவு பெரிய ஒரு பங்களிப்பை செய்யுது. நம்ம பதில் கிடைக்குதா இல்லையாங்கிறதையே வந்து அந்த நிதி தான் முடிவு பண்ணுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதே மாதிரி அவர் வந்து எத்தனை நாள் காத்திருக்கணுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை வருடங்கள் காத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறோம்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே ஒரு அறிவியலாளரா நிறைய கனெக்ட் பண்ண வச்சிருச்சு. அதே மாதிரி நான் வந்து ஓகே ஐன்ஸ்டீன் பத்தி பேசினதோட அது ஐன்ஸ்டீன் அப்புறம் அந்த லிகோ இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் பற்றி பேசும்போது அதோட வந்து புத்தகம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சேன். அப்ப அந்த ஐன்ஸ்டீனுக்கு அப்பால்னு வரும்போது ஓ ஆமா இது குவாண்டம் இதை பத்தி பேசியிருக்காங்க கரெக்ட் தானே. அப்போ அது எந்த இடத்துல இங்க இதுவாகுது அப்படிங்கிறப்போ அறிவியல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முடிவற்ற தேடலை அப்படியே பிரதிபலிப்பதாகவே இந்த நூலினுடைய எண்டிங்கும் இருக்கு. எப்படி வந்து அறிவியல் வந்து முடிவற்ற தேடலா போயிட்டே இருக்கோ, இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வந்து உலகம் வந்து தட்டையானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுல இருந்து இப்போ வந்து ஈர்ப்பு அலைகள் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இன்னும் குவாண்டம் கிராவிட்டி மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னும் தெளிவா வரையறுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த நூல் முடியறது வந்து ஒரே நேரத்துல வந்து கவித்துவமானதாகவும் அறிவியல் ரீதியானதாகவும் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து சில சில வேலைகள் பண்ணேன். அது வந்து அதை வந்து நம்ம இங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, இப்போ அந்த இடத்துல இந்த நூல்ல ரொம்ப அழகா ஒரு லைன் வருது. அது என்னன்னா, இந்த மாதிரி தலை வந்து தலையோட வயதும் காலோட வயதும் ஆக்சுவலா பார்த்தா தலையோட வயது வேறையா இருக்கும், காலோட வயது வேறையா இருக்கும் பூமியில இருக்கிற ஒரு மனிதரோட. ஏன்னா கால் வந்து அந்த ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமா தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு, தலை வந்து அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குல்ல. அப்ப பூமியினுடைய ஈர்ப்பு விசை தாக்கம் தலையில வந்து கம்மியா இருக்கும். அப்ப ஏஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. எனக்கு அது வந்து ஒரு கியூரியஸா இருந்துச்சு. இப்போ ஓகே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு இத்தனை வயது அப்படின்னா அந்த அவங்களுடைய ஹைட் இவ்வளோ அப்படின்லாம் வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட தலைக்கும் காலுக்கும் வயசுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும்னு தோணுச்சு. நிறைய அது இது அப்புறம் வந்து நெட்ல தேடி வந்து இந்த ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வந்து சேர்ந்தேன். இதுல ஏதாவது தவறு இருந்தா இயற்பியல் பேராசிரியர்களும் இந்த நூலினுடைய ஆசிரியர் டிவி அவர்களும் எனக்கு சொல்லலாம். இந்த ஃபார்முலால வந்து நான் யூஸ் பண்ணது வந்து ஒரு 5 feet 5 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் ஹைட் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா அவங்க தலைக்கும் காலுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் தேடினேன். அதுக்கு வந்து எனக்கு இந்த பதில் கிடைத்தது. அதாவது தலைக்கும் காலுக்குமான இது வந்து
கிட்டத்தட்ட 0.00000091 இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, ஓகே இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப எதிர்பார்க்க முடியாத ஒரு வித்தியாசம் இருக்கு, ஆனாலுமே ஒரு நுணுக்கமான ஒரு வேறுபாடு இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒருவேளை ஒரு மனிதர் நிஜமாவே ஒரு ப்ராப்பரான டிஃபரன்ஸ் வர்ற அளவுக்கு ஒரு இது வரணும் அப்படின்னா, அந்த கிராவிடேஷனல் இது வரணும் அப்படின்னா, அப்ப எவ்வளவு உயரத்துக்கு போகணும், அப்புறம் எவ்வளவு உயரத்துக்கு போனா 1 இயர் டிஃபரன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒருத்தங்க போனாலே வந்து அவங்க வந்து 1 இயர் டிஃபரன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனா ஆயிடுவாங்க பூமியில இருக்கிறவங்களை விட அப்படின்னு வரணும்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் தேடினேன். அது தேடினதுல வந்து நம்ம போகணும், உயிரோடவும் இருக்கணும்ல, அப்பதான் வந்து நமக்கு அந்த வயது வித்தியாசம் வரும். அப்ப அந்த உயிரோடவும் இருக்கணும் அப்படின்னா நியரஸ்டா வந்து ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் பக்கத்துல போனா, அதுவும் குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ல போனா வந்து அந்த 1 இயர் டிஃபரன்ஸ் வந்து பூமியில இருக்கிறவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நான் அதையும் திருப்பி அதுல இருந்து தொடர்ந்து தேடினேன். அதுல எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, சாஜிட்டேரியஸ் ஏ அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ல இருந்து 16.34 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி ஒரு சுற்றுப்பாதையில வந்து பயணிச்சாங்க அப்படின்னா அந்த 1 இயர் டிஃபரன்ஸ் வரும். அதாவது பூமியில 2 வருஷம்னா இவங்களுக்கு 1 வருஷம் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வேளை இப்ப நான் வந்து அங்க போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற ஒரு இது தோணுச்சு. அதுல வந்து ரொம்ப லீஸ்டா ரொம்ப அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறதுலே பெஸ்ட் டெக்னாலஜியை வச்சு நம்ம போறோம் அப்படின்னா, இப்ப அதுக்கான டெக்னாலஜி இல்ல, சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் போறதுக்கான டெக்னாலஜி எல்லாம் இல்ல. ஒருவேளை அந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அதுல இருக்கிறதுல சீப்பஸ்ட் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்புறம் போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 13 ட்ரில்லியன் இந்தியன் மணி வேணும், 13,000 ட்ரில்லியன் இந்தியன் மணி வேணும். அப்புறம் வந்து இது 13,000 ட்ரில்லியன்னா எனக்கு என்னன்னு புரியல. அப்புறம் நான் வந்து எனக்கு தெரிந்த ஒரே பணக்காரர் வந்து இந்தியால எவ்வளவு பெரிய பணக்காரர்னா அம்பானி. நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே அம்பானியுடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறது இந்த 13 ட்ரில்லியன்ல எவ்வளவு அப்படின்னு தேடினா, அப்போ அது வந்து 11.38%. ஒருவேளை அவருடைய சொத்துக்கள் எல்லாமே லிக்விட் அசெட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து அவரோட சொத்துல இருந்து 11% கொடுத்தா இதை ஒருத்தரால செய்ய முடியும். மீன் டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அவங்க போலாம். அவங்க போனாங்கன்னா பூமியில இருக்கக்கூடிய 2 வருடங்கள்ங்கிறது அவருக்கு 1 வருடம் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சிச்சு. இந்த கிராவிடேஷனல் டைம் டைலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு கேள்வி கேட்டு தேடி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறதுல நான் அந்த 2 நாளா இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நான் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் எனக்கு சின்னதா எனக்கு ஒரு ஒரு சஜஷனா தோணுன 2 விஷயங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன். அதோட நான் நிறைவு செய்துக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இனர்ஷியா பத்தின ஒரு இது வருது ரொம்ப ஆரம்ப கட்ட சாப்டர்ஸ்ல. அந்த இனர்ஷியாவுடைய தமிழ் வார்த்தையுடைய நிறைய சாப்டர் நிறைய வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த இங்கிலீஷ் வார்த்தை வர்றது வந்து நிறைய வந்ததுக்கு அப்புறம் வருது. எனக்கு நான் வந்து இது இனர்ஷியாவா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு ஒரு 2 பேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நெட்ல போயிட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஒரு இடத்துக்கு வந்தேன். அந்த ஒரு விஷயம் எனக்கு சின்னதா ஒரு இது கஷ்டமா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு ஆசை என்னவா இருந்துச்சுன்னா, நான் அந்த சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம் நடக்கிறத வந்து ஐன்ஸ்டீன் தேடுறாரு, புகைப்படங்கள் எடுக்கப்படுது அப்படின்லாம் வரும்போது நான் வந்து சரி அடுத்த பேஜ்ல வந்து அந்த போட்டோ போட்டிருப்பாங்க, ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு போட்டோவா இருக்குங்கிற பட்சத்துல அந்த 1919 வந்த அந்த சூரிய கிரகணத்துல எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை போட்டிருப்பாங்கன்னு ரொம்ப ஆசையா பார்த்தேன். ஒரு விளக்கப்படம் ஒண்ணு இருந்துச்சு. விளக்கப்படம் நிச்சயமா அது எப்படி எப்படி அது யூஸ் ஆச்சு அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஆனா அந்த படமும் இருந்துச்சுன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம விவாதங்கள் ஏதாவது பேசணும்னா தொடர்ந்து பேசலாம். ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு நூலை வந்து டிவிவி எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் இந்த நூலை படிப்பதற்கான வாய்ப்பு தந்தமைக்கான இந்த அமர்வுக்கு ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பதிப்பகத்தினருக்கும் நன்றியும் பாராட்டுதல். வணக்கம். இந்த புத்தகத்தை வந்து டிவி எழுதிட்டு இவங்க நம்ம ஜோசப் பிரபாகர் ரவிக்குமார்ட்ட படிச்சிட்ட பிறகு அவங்க சென்னையில ஒரு டிஓடி ட்ரைனிங்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ரொம்ப அற்புதமா வந்திருக்கு, அது உண்மையிலேயே ஒரு தமிழ் அறிவியல் உலகில வந்து நிச்சயமாக அதுக்கு ஒரு ஒரு நல்ல பரப்பு இருக்குன்னு ஜோசப் பிரபாகர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு பிறகு நானும் டிவி விட்ட கேட்டேன், புக் வந்துருன்னாரு. பார்த்தா அது இந்த பொள்ளாச்சியில இருந்து
அவங்க அறக்கட்டையில இருந்து அந்த புத்தகம் வந்து தமிழ்ல வந்துச்சு. அதுக்கு பிறகு நானும் அந்த புத்தகத்தை உடனே வாங்கினேன். நம்ம டீச்சர்ஸையும் வாங்க சொன்னா அவங்களும் வாங்கி கொஞ்சம் பேர் படிச்சாங்க. உண்மையிலேயே எல்லாரும் சொன்ன மாதிரி இது இந்த கிராவிட்டியை பத்தி இவ்வளவு தூரத்துக்கு எழுத வேண்டிய இருக்குங்கிறது ஒண்ணு. அதை இவ்வளவு சிலாயித்து அதுல அவ ஒவ்வொரு ஹெப்லருக்கு ஆகட்டும், இல்லைன்னா நியூட்டனுக்கு ஆகட்டும், ஈவன் ஐன்ஸ்டீனுக்கு ஆகட்டும், எல்லாத்துக்குமே அந்த கிராவிட்டி அந்த வளர்ந்து வந்த பாதையில வந்து அவரு சில புரிவதற்காக டிவி கொடுக்கக்கூடிய உதாரணங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப வேற லெவல். அதுல அவரு மெனக்கெட்டு வரைஞ்சக்கூடிய இப்போ படங்கள் ஆகட்டும், அது எல்லாமே அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுதுதான் அதை உண்மையிலே ஃபீல் பண்ண முடியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவியல் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு மாணவர்களோ இல்லைன்னா ஆசிரியர்கள் கூட படிப்பதற்கு எளிமையாக இருக்குங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. அதுல அவர் டிவியினுடைய முன்னூறுலயே ஐன்ஸ்டீனுடைய ஒரு கோட்டை சொல்லிதான் அவர் ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு சாமர்த்தியமான மனிதரும் சற்றே முனைந்தால் எந்தவித சிரமமும் இன்றி ஈர்ப்பு புலம், காலவெளி போன்ற விசித்திர கொள்கைகளை வந்து ஐன்ஸ்டீனே புரிஞ்சுக்கலாங்கிறது சொன்ன ஒரு கூட்டை தான் நம்ம வாசகர்களுக்கு முன்னா அவரும் வைக்கிறாரு. அப்படிதான் இந்த புத்தகத்தை நானும் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்கும் பொழுது பொதுவாக பொது புத்தியில பள்ளி குணங்கள் என்ன இருக்குன்னா, கிராவிட்டிங்கும் பொழுது ஏதோ அது மையமாக நியூட்டன்ல வந்து நின்று போகுது. ஆனா அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அது எவ்வளவு தூரம் அது வளர்த்தெடுக்கப்பட்டிருக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து ரொம்ப தேவையா இருக்கு. ஈவன் அது ஆரியப்பட்டார் எப்படி அதை ஆரம்பிச்சாரு, அதுக்கும் நியூட்டனுக்கு என்ன இருக்கு, கலீலியோவுக்கு என்ன இருக்குங்கிற அந்த கோர்வையாக, இல்லைன்னா அது எந்த இடத்துல அது வளர்ந்த பரிணாமத்தை வந்து சொல்லும் பொழுது அது ஒரு நம்ம வழக்கமாக டார்வினை படிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அதே ஆர்வம் தான் இதுலயும் இருக்கு. ஏன்னா இதுல அந்த இடத்துல எங்கேயுமே அந்த செயின் வந்து விடுபடவே இல்லை. அந்த செயினை நம்ம வந்து உண்மையில உள்வாங்கிக்கிட்டு வாசிக்கும் பொழுதுதான் அது இவ்வளவு தூரத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான புக்கா மாறுங்கிறது நமக்கு வந்து புரியும். இப்ப ஆரியப்பட்டனுடைய புவி எப்படி கோலமா இருந்துன்னு அவர் சொன்ன ஆரம்ப கட்ட கண்டுபிடிப்பாகட்டும், அதுக்கு பிறகு அரிஸ்டாலினுடைய அந்த பீரங்கி குண்டினுடைய அந்த புதிரை விடுவிக்கப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், கலீலியோனுடைய சார்பில் தத்துவத்திற்கு அவர் வந்த அந்த இடத்துக்கு வந்ததை வந்து டிவி ரொம்ப எக்ஸலண்டா அதுல அருமையா விளக்கி இருக்கக்கூடிய இடம். அதுக்கு பிறகு நியூட்டன்ல வந்து நின்ன இடம், எப்படி இந்த மூணையும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியாக இருந்து நியூட்டன் அதை வந்து மேலும் கொண்டு போனாரு, ஈவன் கெப்லரோட சேர்த்து. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே அது படிக்கும் பொழுதுதான் ஓஹோ, நம்மளுக்கு வந்து ஈர்ப்பு விசை என்பது இவ்வளவு பின்னணியோட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து நியூட்டனுடைய 3 விதிகளோட பொருத்தி நம்ம பாக்குறதுங்கிறது வந்து எவ்வளவு அபத்தமாக நாம் வந்து புரிந்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு இது இயற்பியல் பேராசிரியர்கள், இயற்பியல் ஆசிரியர்களுக்கு வந்து ஆனா கொஞ்சம் இல்லாம இருக்கு, இது வந்து தெரிஞ்சிருக்கலாம். பொதுவாக படிக்கக்கூடிய அறிவியல் மேல் ஆர்வம் இருக்கவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு வியப்பையும், அதே நேரத்துல இன்னும் 2-3 தடவை வாசித்தால்தான் அதை வந்து நாம் மேலும் மேலும் அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிர் இருக்கு இல்லையா, அது தொடர்ச்சியாக விடுபட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த வகையில டிவிக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இதுல படிச்ச சில ஆசிரியர்களும் இருக்கிறாங்க, அவங்க யாராவது பேசலாம்னு சொன்னா அவங்களும் ஒரு 2-3 நிமிடங்கள்ல தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா பெட்டர். சார் வணக்கம். நல்ல ஒரு புக்கை இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கிறோம். தேங்க்யூ. இதுக்கு காரணமான அத்தனை பேருக்கும் நன்றி சார். குறிப்பா டிவி சாரோட பேசுற மாதிரியே இருக்கு. அவங்க கொஞ்ச நாள் அவங்களோட டிராவல் பண்ற அந்த ஒரு விஷயத்தினால சொல்றேன். அவங்க கிட்ட பேசும்போது சற்றேறக்குறைய அப்படிங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி புத்தகத்துல நிறைய இடங்கள்ல சற்றேறக்குறைய அந்த வார்த்தை இருக்கு. அப்புறம் நான் வந்து ஒரு பயாலஜி டீச்சர் தான். ஆனா இந்த பிசிக்ஸ் புக்கை இவ்வளவு டேஸ்டா எழுத முடியுமாங்கிறது, அதிகமான பிசிக்ஸ் புக்கை படிக்கலையோ என்னமோ தெரியல. இந்த புத்தகத்தை படிச்ச பிறகு இன்னும் நிறைய படிக்கணுங்கிற ஆசையை இந்த புக்கு கொடுத்துச்சு. அதுக்கான ஒரு சில இடங்கள்ல குறுந்தொகையில இருந்து சங்க இலக்கிய பாடல்கள்ல கூட இது மாதிரியான விஷயங்களை அழகா ரெஃபர் பண்ணி சார் வந்து ரொம்ப சூப்பரா எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கல்ல,
முன்னுரைக்கு பதிலாக. அதுல செகண்ட் பேஜ்ல ரொம்ப சூப்பரா ஒரு லைன், இதுவரை செவிடாக இருந்த மனித குலம் இந்த கண்டுபிடிப்பின் மூலம் பிரபஞ்சத்தின் குரலை முதன் முதலாக கேட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்த சின்ன. அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த அறிவியல் விழிப்புணர்வு அமர்வு 412 இதுவே மிக பிரமாண்டமா இருக்குது. அற்புதமான ஒரு நிகழ்வுல கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. சாரோட புத்தகம் பால சார் சொல்லி நாங்க வாங்கி அதை ரீட் பண்ணோம். மிக பிரமாண்டமா இருந்துச்சு. அறிவியல் ஆசிரியரா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஒரு தூண்டுகோலா இருந்துச்சு. தட்டையான உலகத்துல தொடங்கி புராண கதைகளை கூடி பூமியினுடைய ஈர்ப்பு செய்யப்பட்ட கருத்தை தான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி புராண கதைகள் என்பது முற்றிலுமே ஒதுக்க முடியாது. அதுதான் நம்மளுடைய படிக்கெல்லாம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படியோ டாலமி கருத்தை பின்னால தப்புனாலும் அவர் பெரிய சயின்டிஸ்ட் தான் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. அதே போல ஆரியப்பட்டர்ல பாத்தீங்கன்னா சூரிய சந்திர கிரகங்களுக்கு பற்றி, அதை தொடர்ந்து பூமியினுடைய வடிவம், ஆரியப்பட்டனுடைய பார்வையில ஈர்ப்பு விசை பற்றி விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. அரிஸ்டாட்டில் சாப்டர்ல பீரங்கி எரிகுண்டு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை கொண்டு எந்த கோணத்துல பீரங்கி குண்டு எரியும் போது அதிக தொலைவை கிடக்கும் அப்படிங்கிறத துல்லியமா கண்டறியலாம் அப்படிங்கிறத பற்றிய விளக்கங்கள். கலிலியோ பாடத்துல பைசா நகரத்து சாய் கோபுரத்திலிருந்து ஏறக்குறைய ஒரே அளவு கொண்ட வேறுபட்ட எடை கொண்ட பொருட்கள் ஒரே நேரத்துல கீழே விழுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்னுடைய டவுட் என்னன்னா, இதே அயன் பிளாஸ்டிக் ரெண்டுமே சம எடையில எடுத்துட்டு நாம அந்த டிஸ்டன்ஸ் இருந்து போட்டா காற்றினுடைய தாக்கம் அங்க இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம அந்த சோதனை மூலமா சாய் பலகை சோதனையில நீர்க்கடிகாரத்தை கொண்டு கடிகாரம் இல்லாத காலத்துல அந்த பொருள் கடந்த தொலைவு S=12 அப்படிங்கிற ஃபார்முலாவை அரைவ் பண்றதும் சரி, புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு ஏறக்குறைய 10 மீட்டர்/செகண்ட் அதை அடையக்கூடிய முறையும் சரி மிக தெளிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கெப்லர் செவ்வாய்க்கோளினுடைய நிலையை அதனுடைய சுற்றுவட்ட பாதையில சூரியனை சுற்றுறதுக்கு 687 நாட்கள் ஆகுது அப்படிங்கிறத சாதாரணமா சொன்னாலும் அதை கண்டறிவதற்காக கிட்டத்தட்ட 5 நிலைகள், கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த சோதனையை தொடர்ச்சியா மேற்கொண்டு அதனுடைய சுற்றுவட்ட பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலா, அந்த பொசிஷன் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மிக பிரமாண்டமா இருந்துச்சு. படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூட்டன் பத்தி நம்ம பாடத்துல கிளாஸ்ல நடத்துறோம். முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி, நிலைம விதி, விசையின் விதி அப்படின்னு சொல்லி நடத்துறோம். F=G(m1m2/r) நடத்துறோம். இருந்தாலும் இந்த புக்கை படிக்கும் போது என்னுடைய இன்னும் கொஞ்சம் திறம்பட நடத்தலாம் அப்படிங்கிற நமக்கு ஒரு கிடைக்குது. அப்புறம் ஐன்ஸ்டீன் விண்வெளியில பயணம் செய்வதனுடைய அதுதான் எனக்கு ரொம்ப 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 பிரமிப்பா இருந்துச்சு. ஒரு சீதா கீதா அப்படிங்கிற ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் அழகா கொடுத்திருந்தார். நான் கிளாஸ்ல நடத்தும் போது இங்க வானத்தை பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் ஒரு 3000 நட்சத்திரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. அங்கு வரக்கூடிய ஒளியானது இப்ப வந்துட்டு இருக்கிற ஒளியில கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன், அது 60 ஒளியாண்டுகள் தொலைவில் அது இருக்கிறங்காட்டிக்கு 60 ஒளியாண்டுக்கு அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறங்காட்டிக்கு 60 வருஷத்துக்கு முன்னால ஏற்படுத்தின ஒளி தான் நம்ம கண்ணுக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு நட்சத்திரம் அழிஞ்சாலும் கூட அது நமக்கு திரும்பி தெரியறதுக்கு 60 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சார் சொன்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது கீதா ஒரு 5 ஒளியாண்டுகள் அவங்க போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னா 10 வருஷம் இங்க இருக்கிறவங்களுக்கு கூடியிருக்கு. ஆனா அவங்களுடைய வேகத்துல அந்த காலவெளி பரப்பு மாற்றத்தின் காரணமாக அவங்க 2 வருஷம் குறைவா தெரிவாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மிக அருமையா இருந்துச்சு. இதுல நமக்கு ஒரு பேஜ் நம்பர் 74ல நம்ம வாலண்டினா தெரஸ்கோவா 1963ல பூமியை கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள்ல 48 முறை வலம் வந்தார் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம பூமியினுடைய சுற்றளவு ஏறக்குறைய 40,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது பூமி 24 மணி நேரத்துல சுத்துறங்காட்டிக்கு அது ஒரு 1700 km/h சுத்துது. அப்போ மேல இருக்கிறவங்க அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ அந்த இடத்துல அவங்க 16 டைம்ஸ் ஒரு நாள்ல சுத்துறாங்கன்னா அவங்க என்ன ஸ்பீட்ல சுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வியப்பு இருந்துச்சு. அது நீங்க தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லலாம். மற்றபடி புக்கு மிக மிக பிரம்மாண்டம். இன்னும் 2 முறை 3 முறை படிக்கணும். இந்த அளவுக்கு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். மிக நன்றி. தேங்க்யூ.
ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த ஆசிரியர்கள் நண்பர்கள் என்னோட ஏற்கனவே வாசித்தவர்கள் யாராவது உங்களுடைய ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம் ப்ளீஸ். ஓகே, ஐ திங்க் பிஎஸ் உங்க சைடு வேற யாராவது இருக்காங்களா? பிஎஸ் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே, அப்ப நாம போய்க்கலாம். ஓகே, இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றது ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா. ஐ திங்க் இந்த புத்தகம் எப்பவுமே டிவியினுடைய உரை வந்து நமக்கு தெரிஞ்ச இல்ல இந்திய பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய பலரும் கேட்ட அந்த புராண கதைகள் இருந்துதான் அவர் வந்து தொடங்குவார். அது வந்து சூரிய கிரகணம், சந்திர கிரகணமா இருக்கலாம், அல்லது வந்து இந்த பூமியினுடைய விட்டத்தை எப்படி நாம அந்த தொலை வளர்க்கறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் தெரிந்த, எல்லோரும் சுவாரஸ்யமா கேட்டு வளர்ந்த அந்த புராண கதையிலிருந்து தொடங்கி அதிலிருந்து அந்த மித்தை வந்து உடைச்சு அதுல இருந்து சயின்ஸுக்குள்ள போறது அப்படிங்கறத அவருடைய பெரும்பான்மையான ரீடிங் மற்றும் கிளாஸஸ்ல நான் வந்து பார்த்திருக்கிறேன். ஸோ இந்த சென்ஸ்ல இந்த நூல்லையும் எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல வந்து அந்த மேருமலை கிடையிற அந்த இதுல இருந்து அந்த ஈர்ப்பு விசை சார்ந்து அன்றைய காலகட்டத்துல புராண காலகட்டத்துல இருந்த அந்த ஒரு பார்வையிலிருந்து தொடங்கி பிறகு எந்த ஒரு இப்ப பரவலா பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நுட்பமான ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு சயின்டிபிக் தாட்ஸும் ஆரம்பத்துல வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு மாணவன் ரொம்ப சாதாரணமா சிந்திக்கிறதுல இருந்துதான் தொடங்கி இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த அரிஸ்டாட்டிலுடைய அந்த மிதத்தல் விதி. அதாவது நிலத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்கும், நீருக்குன்னு ஒரு பண்பு இருக்கும், அடுத்து வாயுக்குன்னு ஒரு பண்பு இருக்கும், வானத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்குங்கிற அந்த ஒரு சாதாரண விஷயம் அது ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு குழந்தை கூட அதை யோசிக்கும். பட் இப்ப இந்த ஈர்ப்பு விசைக்குள்ள ரொம்ப டெப்தா பின்னாடி போக போக அவரு வந்து விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் அரிஸ்டாட்டில் காலகட்டத்துல ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்திலிருந்து தொடங்கி அதை வந்து அவங்க இது பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய சாதாரணவர்களுக்கும் கூட இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப அவங்க இதுக்குள்ள தங்கு தடையின்றி உள்ள நுழையறதுக்கான அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்றாருல, அது வந்து சச் ஒண்டர்ஃபுல்லான ஒரு மாஸ்டர் பீஸ். அது வந்து டிவினால மட்டும்தான் முடியும். அது வந்து லெக்சரா இருக்கலாம், ரைட்டிங்கா இருக்கலாம், அல்லது ஷேரிங்கா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த ஆர்டினரி ஒரு காமன் ரீடர் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கு அந்த ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி விடுவார். அதை அழகா உடைச்சு அதுல இருந்து ரொம்ப ஜாலியா உள்ள கொண்டு வந்து திருப்பி இந்த இடத்துல சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அவருக்கும் தெரியும். இந்த இடத்துல சிக்கல் இருக்கு, இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவாங்க, நாமளே யோசிப்போம். குறிப்பா நாராயணி சொன்ன அந்த இனர்ஷியா விஷயத்துல வரப்ப முடுக்கத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், இந்த வார்த்தை கொஞ்சம் புதுசா இருக்கு யோசிக்கிறப்ப அந்த இடத்துல பேரால கரெக்டா அதே இடத்துல வந்து அவர் அதுக்கு வந்து ஒரு 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 இதை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி திருப்பி அதுக்கு ஒரு கூடுதல் விளக்கத்தை கொடுத்துருப்பார். அப்ப இதுல இருந்து ஆரம்பிச்சு போக போக இடையில நாராயணி அவங்க சொன்ன மாதிரியான இந்த அன்றைய ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலம், இந்த ஐரோப்பிய அரசியல், அது இஸ்லாமியத்தரோட அந்த கருத்துக்களோட சேர்ந்த பிறகு ஏற்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஈர்ப்பு விசை பரிணமித்துக் கொண்டே வருகிற காலகட்டத்துல பேரலா அறிவு சமூகத்துல அறிவுலகத்துல ஏற்பட்டு கொண்டே வரக்கூடிய இந்த மாற்றங்களையும் சொல்லிட்டு அதே நேரத்தில் இந்த சிக்கலான விஷயத்தை மிக எளிமையான முறையில சொல்கிற அந்த ஒரு லீனேஜும் ஸ்பாயில் ஆகாம ஒரு தரவா ஒரு தமிழ்ல ஒரு பர்டிகுலர் டாபிக்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிரசன்டேஷனா கொடுத்திருக்கிற வகையிலும் சரி, பாப்புலர் சயின்ஸ் புத்தகங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் திரும்ப திரும்ப டிவி விட்டு தான் கத்துக்கிறோம். நண்பர் சங்கர் இதுல வந்து இணைஞ்சிருக்காரு. கலாக்காரர் ஐன்ஸ்டீன் புத்தகத்தை அவர் சுமந்த சுமை இருக்கு பாத்தீங்களா, எத்தனை இடத்துல அவர் பேசியிருக்காரு. அந்த புத்தகத்தை மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 3-4 தடவை வந்து திரும்ப 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 படிச்சிருக்காரு. நான் வந்து அவருடைய நிலவுக்குள் பயணம் அந்த புத்தகம் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ராடனரியான புக்கு எனக்கு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகங்கள்லயுமே அந்த பாப்புலர் சயின்ஸுக்கான அந்த ஒரு ட்ரெண்டை திரும்ப திரும்ப அவர் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி செட் பண்ணிட்டே இருக்கிறார். இப்ப இது வந்து அவருடைய அந்த ஜேர்னில ஒரு அனதர் மைல்ஸ்டோன் இந்த புத்தகம். அப்ப இது ஒரு குறிப்பிட்ட டாபிக், அந்த ஒரு இப்ப ஈர்ப்பு விசைக்கு மட்டும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 1000 ஆண்டு கால அந்த ஒரு பயணம் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே சுவையா சாறு பிழிஞ்சு நமக்கு கொடுக்கறதும், இது ஆஸ் அ டீச்சரா இதே போல மற்ற விஷயங்களை நம்ம எந்த மாதிரி நம்ம பிரசன்ட் பண்ணணும் அல்லது இது எப்படி தேடணும். இப்ப நாராயணி தேட வச்சிருக்குல்ல, எப்படி தலைக்கும் காலுக்குமான அந்த வயது வித்தியாசம் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க தேடி நமக்கு பிரசன்ட் பண்றப்ப இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை எப்படி தேட தூண்டுது. இது வந்து ஒரு டீச்சரா ஒரு எலிமெண்டரி லெவல்ல கூட நாம இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு
ஒரு பார்வையை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த வகையில் அவர் தொடர்ந்து நம்மையும் சரி, நம்முடைய அறிவையும் சரி, பிளஸ் அதை பிரசன்ட் பண்றதையும் சரி, சயின்ஸ் ஆக்டிவிசத்தையும் சரி, பாப்புலர் சயின்ஸ் ஆக்டிவிசத்தையும் சரி, இந்த அளவும் தொடர்ந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பணிக்காகவே நாம் அனைவரும் அவருக்கு இந்த நேரத்துல நம்ம நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில நீங்களும் அவசியம் நீங்களும் வாசிக்கணும். ஏன்னா நீங்க கேட்டதை ஒட்டி அதோட அசிஸ்டன்ட் மேனேஜர் சாருடைய நம்பர் அனுப்பிச்சிருக்கிறேன். கட்டாயம் நீங்க அவசியம் சாருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா கட்டாயம் சொல்லுவாங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இந்த ரிக்வெஸ்ட் டு மிஸ்டர் பாலா சார், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் அருட்செல்வர் மொழிபெயர்ப்பு மையத்தினுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் மிஸ்டர் பாலா இன்னைக்கு அவர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறார். சோ எனக்கு என்னன்னா, இது ரெண்டு விஷயம். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது முதல் பக்கத்திலேயே நாம எடுக்கிறப்ப அவ்வளவு பிழைகள் இருந்துச்சு. அந்த பிழைகள் ஒரு ரீடிங்குள்ள, குறிப்பா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றதே மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் பேரால ஃபர்ஸ்ட் லைன்லயே இருந்தது இந்த மாதிரி இடையில நிறைய பிழைகள் இது வந்திருக்கு. இதை நம்ம அடுத்த பதிப்பா கட்டாயம் வந்துடும், சீக்கிரமே வந்துடும், அல்லது ஆல்ரெடி வந்திருக்கலாம். அப்படி வர்றப்ப இந்த மாதிரியான சிறு சிறு பிழைகளை நீங்க கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். ஏன்னா இது ஒரு நல்ல புத்தகமா போறப்ப அது அந்த ரீடிங் இது நமக்கு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அது சேமே இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்ப கல்லூரிகள்ல நாங்க ஈரோட்ல இப்ப இயற்பியல் துறை இருக்கக்கூடிய ஒரு அரசு கலைக்கல்லூரியோ அல்லது ஏதோ ஒரு தனியார் கல்லூரியிலேயே நம்ம எடுத்துட்டு அந்த மாணவர்கள் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நம்ம பேசுறோம் அப்படின்னா, இந்த புத்தகத்தினுடைய விலைகள்ல ஏதேனும் ஒரு தள்ளுபடி கிடைக்குமா? ஏன்னா இது 140 பக்கங்கள் இருக்கிற புத்தகம் 250 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம மாணவர்களுக்காக சில விஷயங்களை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா அதை நீங்க கலந்து கொண்டு அதுக்கு ஏதேனும் ஒரு சின்ன வழிகாட்டுதல் உங்க பதிப்பகம் சார்பா வந்துச்சு அப்படின்னா, இந்த புத்தகமானது இன்னும் பரவலாக யாரிடம் சென்று சேர வேண்டுமோ அதை சேர்ப்பிப்பதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற ஒரு அடிஷனல் ரிக்வெஸ்டையும் பாலா சார் கேட்டுக்கிறேன். ஐ திங்க் தேங்க்யூ சார், தேங்க்யூ. டிவி சார் கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ண ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ அது இன்னும் என் ஃபியூச்சர்லயும் கிடைக்கும் அப்படின்றதுதான் என்னோட வேண்டுதலும். ஒரு அறிவியலா சொல்லக்கூடிய 1000 புத்தகங்கள் இருக்கு. அதுல தமிழ்ல ஒரு 10% இருக்கோ என்னவோ. ஆனா அறிவியல ஒரு கற்றறிந்த ஒரு விஞ்ஞானியோட பார்வையில இருந்து ஒரு நகைச்சுவை உணர்வோட பல விஷயங்களையும் இழைத்து நமக்கு புதுசா ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய புத்தகங்களா எழுதுறது மிகச்சிலர் தான். எப்போல்லாம் நம்ம சுஜாதா கொஞ்சம் நம்மள அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங்ல நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு. எளிய சாமானிய மனிதனுடைய லாங்குவேஜ்ல அறிவியலை பேசக்கூடியவர். நான் டிவி சார் நான் சுஜாதாவையெல்லாம் பார்க்கல, பட் டிவி சாரை நான் உண்மையாவே வி ஆல் அட்மயர். ஆக்சுவலி நான் எங்க கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணாரு. பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமா எல்லாத்து கூடயும் உட்கார்ந்து பேசி அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு பர்சன். ஸோ அவரோட புக்கை படிக்கிறதுக்கான முன்னோட்டமா நான் இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன். நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் கூட படிச்சுட்டு இப்போ பேசினாங்க. அந்த அளவுக்கு இப்ப என்னால எந்த விஷயமும் பேச முடியாது, பிகாஸ் நான் என்ன புக்கை படிக்கல. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். பட் அவரோட புக்ஸ் நிறைய நான் படிச்சிருக்கேன், நிறைய நான் அது பொக்கிஷமா வச்சிருக்கேன். I look forward for that opportunity. Thank you so much all for sharing your experiences so that it inspired me also, and many persons in this interview, they will also be inspired by this book. Padipom. Thank you so much for this opportunity. All the best, TVV sir. Thank you all. எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன இருந்துச்சுன்னா, மேபி நிறைய தியரிஸ் இருக்குல்ல, வை கிராவிட்டி, அதை பத்தி ஏன் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்க? அண்ட் அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் எவ்ரி ஸ்டோரி மஸ்ட் ஸ்டார்ட் சம்வேர், பட் இந்த பாயிண்ட்ல கிராவிட்டி ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இதுல இருந்து, புராணத்துல இருந்து, அப்படிங்கிற ஒரு டெசிஷன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்க. முதல் கேள்விக்குல இருந்து ஆரம்பிக்கிறேன். நானே அதை எப்படியாவது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். பொதுவா என்னுடைய நான் ஏதாவது ஒரு புக்குன்னு எழுத உட்காந்தேன், அதாவது நான் கட்டுரைகள் எதுனா தொகுப்பு பண்ணேன்னா அது வேற விஷயம். ஒரு புக்குன்னு எழுத உட்காந்தேன்னா என்னோட ஒரு தேடல் ஒண்ணு. இப்போ கலீலியோ கெப்லர் நீள்வட்ட பாதைன்னு சொன்னாரு, எலிப்ஸ்ன்னு சொன்னாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு அதை? அது என் மண்டையில அப்படியே உருட்டிட்டே இருந்தது. நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன், எனக்கு நிறைய கிடைக்கவே இல்லை. எல்லா இடத்துலயும் திருப்பி 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 அவர் செவ்வாய்க்கோளை பார்த்தாரு, செவ்வாய்க்கோளை பார்த்து கண்டுபிடிச்சாரு. செவ்வாய்க்கோளை பார்த்து எப்படியா எலிப்ஸ்ல போச்சுன்னு கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு புரியல.
புரியலன்னா தெரியல, நான் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. நான் தேடினேன், எனக்கு 7 வருஷம் ஆச்சு. நான் பல நூல்களை தேடினேன், அஸ்ட்ரானமி பேப்பர்ஸ் தேடினேன், இந்த மாதிரிலாம் நிறைய தேடிட்டே இருந்தேன். கடைசியில எனக்கு வந்து ஒரு கெப்லரை பத்தி ஒரு ஒரு ரொம்ப நாள் முன்னாடி எழுதின ஒரு பயோகிராஃபில கெப்லர்னுடைய எழுத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் என்னன்னு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வேற பல இடங்களை கண்டுபிடிச்சேன், பட் சொல்றேன். ஸோ அதை தேடிட்டு நான் போகும்போது தான் வந்து எனக்கு இப்படி ஒரு புக் எழுதணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இதை பத்தி நான் ஒன்று எழுதணும், இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுல இருந்தா இது புக்கா மாறிச்சு. அது வந்து புக்கா ஏன் மாறிச்சுன்னு கேட்டதுக்கு, புராணத்துல இருந்து ஏன் நான் தொடங்கினேன் அப்படின்னா, அந்த சமயத்துல எனக்கு இருந்த ஒரு பெரிய எரிச்சல். அப்போ வந்து அந்த புக்கை நான் எழுத உட்கார்ந்த சமயத்துல, அதாவது அது கொரோனாவுக்கு முன்னாடி நான் பண்ண ஆரம்பிச்சது. அது பல்வேறு காரணங்கள்னால ரொம்ப நாள் ஆச்சு இந்த புக்கு பப்ளிஷ் ஆக. அந்த சமயத்துல ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல இருந்து எனக்கு ஃபோன் வரும். சார், அவங்க வந்து சொல்றாங்க பாஸ்கராச்சாரியா தான் கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு, நியூட்டன் திருடிட்டாருன்னு சொல்றாங்க சார், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்கோர்ஸ் தமிழ்ல கேட்க மாட்டாங்க, ஹிந்தியில கேட்பாங்க. இந்த மாதிரி பல சேனல்ஸ்ல இருந்து எனக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும். ஒரு அந்த சமயத்துல எனக்கு ஒரு பெரிய எரிச்சல் இருந்தது. அந்த எரிச்சல்ல தான் வந்து சரி இப்படியே ஆரம்பிப்போம், உண்மையை என்னென்ன பேசுவோம், ஆரியபட்டர் என்ன சொன்னாரு, மற்றவங்க என்ன சொன்னாங்க, எப்படி அறிவியல் வந்து படிநிலையா வளருது அப்படிங்கிறத நம்ம வந்து அதுல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு. சோ வாட்ஸ்அப்ல இருக்கும் அந்த கெப்லர் வந்து கெப்லர் வந்து எப்படி நீள்வட்டம்னு சொன்ன, கேட்டுதா? கேக்குது. தேங்க்யூ. யாராவது ஃபர்தர் क्वेश्चंस இருந்தா? அந்த 2 கேள்வி என்னோட கேள்விங்கிறது நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓ, அது உங்களோட கேள்வியும் கூட. ஓகே. ஆமா, அந்த 2 கேள்வி கஷ்டப்பட்டு எடுத்து வச்ச கேள்வி 2 இப்படி போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, அடுத்த நண்பர்கள் கேட்க. அடுத்த கேள்வி இல்ல, ஐ மீன் இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்கை படிக்காம இருந்தாலும் ஜென்ரலா காமனா ஓகே ஐ திங்க் மாரீஸ்வரன் ப்ளீஸ். இங்க வந்து இதுல ஒரு கேள்வி இருக்குமா? ஒரு கேள்வி இருக்கு, அதை கேட்கலாமா? இந்த லீடிங் டவர் ஆஃப் பிசாவை பத்தி ஒரு கேள்வி இருக்கு. மாரீஸ்வரன் கை ஒருத்தருக்காரு, மேபி அவர் ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் நான் சாட் போறேன். ஈர்ப்பியல் நிலைமை நிறைய சொல்லுங்க சார். ஐ திங்க் டிவி லோ சிக்னல் நினைக்கிறேன், அப்பப்ப எல்லோ பேன் காட்டுது உங்களுக்கு. இல்ல, இப்போ அவங்களோட சிக்னல் கிளியர் ஆயிடுச்சு. இடையில வந்து அப்படி காட்டுது. ஓகே, இப்போ எல்லோ காட்டுது. ஓகே, நிலைமை நிறை ஈர்ப்பியல் நிறை சொல்றீங்களா சார்? எதுமா? சாரி, நிலைமை நிறை ஈர்ப்பியல் நிறை. ஓகே. பூமியோட நிறைங்கிறது நிலைமை ஈர்ப்பியல் நிறையா சார் கண்டுபிடிக்கிறோமா யூஸ் பண்றது? நம்ம வந்து அப்படி அது மாதிரி நம்ம பூமியோட நிறை என்ன, பூமிக்கு 2 நிறைய நம்ம பேசலாம். நீங்க நிறைன்னு எதை பத்தி பேசினாலும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதனுடைய 2த்தையுமே நம்ம பேசலாம். நான் அந்த புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, நீங்க F = MAன்னு வச்சீங்கன்னா அந்த M வந்து ஒரு வகையான நிறையாகுது, ரைட்? இன்னொரு இது வந்து இனர்ஷியல் மாஸ். இன்னொன்னு வந்து உங்களுக்கு கிராவிட்டில இருந்து வரக்கூடிய மாஸ், அதாவது கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் எவ்வளவு பண்ணுது மத்த பொருளோட அப்படின்ட்டு. இது 2ம் ஒண்ணுதானா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போதைக்கு வரைக்கும் வந்து 2த்தினுடைய வேல்யூவும் வந்து சற்றேறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. சற்றேறக்குறைய நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க, இன்னொரு தடவை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்களும் அதை நோட் பண்ணிக்கலாம். பெரிய வேறுபாடு, அதாவது நம்ம வந்து வேறுபாடு கவனிக்க முடியல இப்போ இருக்கக்கூடிய ஆய்வுல. எதிர்காலத்துல நம்முடைய கிராவிட்டி குறித்த அறிவு விரிவடையும் போது இதுக்கான விளக்கம் என்ன வரலாம். இப்போ வந்து நம்ம வந்து இருள் பொருள்னு சொல்றோம் இல்லையா, அந்த இருள் பொருள் வந்து எப்படியோ ஈர்ப்பு விசையோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா அந்த இருள் பொருள் என்னன்னு நமக்கு தெரியாது. அது நமக்கு விளங்கும் போது இதுக்கான விடை வந்து நம்ம கண் முன்னாடி வரலாம். ஏன் இது மாதிரி 2 இருக்கு, 2மே ஏன் ஒண்ணு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பிடிபடலாம். நீங்க கேட்டதுனால நான் வந்து அப்படியே பதில் சொல்லிட்டேன். மேபி மற்றவங்களுக்காக ஒரு விளக்கம் சொல்றேன். இப்போ நம்ம வந்து 2 விதமா நம்ம வந்து மாஸை வந்து பிசிக்ஸ்ல பயன்படுத்துறோம். ஒண்ணு வந்து F = ma அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அந்த மாஸ்க்கு ஏத்த மாதிரி அதனுடைய ஆக்சலரேஷன், மாஸ் கம்மியா இருந்தா ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கும்,
மாஸ் அதிகமா இருந்தா ஆக்சலரேஷன் கம்மியா இருக்கும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் எஃப் வந்து காமன் வச்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு மாஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வருது. இது வந்து மாஸ்க்கு வந்து நம்ம அளவீடா வச்சுக்கலாம். நான் ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எவ்வளவு ஆக்சலரேஷன்ல போகுது நான் வந்து கணக்கிடுறேன், அதுல இருந்து நான் மாஸை கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? இது வந்து ஒண்ணு. இன்னொன்னு வந்து கிராவிடேஷனல் மாஸ். அதே பொருளை நான் வந்து ஒரு எடக்கல்ல நிறுத்தும் போது எனக்கு வந்து கிராவிடேஷனல் மாஸ் கிடைக்கும். அந்த கிராவிடேஷனல் மாஸும் இதுவும் ஒன்னா இருக்கு. ஆனா ஏன் ஒன்னா இருக்கு? இது வந்து அறிவியல்ல ஒரு கேள்வி. இதான் வந்து ஒரு விஷயம். இங்க நண்பர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சண்முக சுந்தரம் சாய் கோபுரம் அதுல வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த சாய் கோபுர பரிசோதனை என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். சாய் கோபுர பரிசோதனை என்னன்னா, அது வந்து உண்மையிலேயே அவர் செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய டிபேட் இருக்கு. நானும் அந்த புக்ல அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் எழுதியிருக்கேன். அந்த கோபுரத்துக்கு மேல ஏறி நின்று ஒன்னு எடை கம்மி, இன்னொன்னு வந்து எடை அதிகம், 2 எடை கொண்ட, ஆனால் உருவம் வந்து ஒரே மாதிரி இருக்கிற, அதாவது வந்து அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கிற. ஏன் அப்படின்னாக்கா ஃப்ரிக்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். உருவம் வெவ்வேறையா இருந்தா ஃப்ரிக்ஷன் வேறுபடும் இல்லையா? உருவம் ஏன்னா சைஸ் தானே ஃப்ரிக்ஷனுக்கு மெயின். ஸோ அந்த சைஸை வந்து ஒரே மாதிரி வச்சுதான் போட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுல 2மே ஒரே மாதிரி தான் கீழே வந்து நிலத்தை தொட்டுது அவங்களுடைய பார்வையில. அன்னைக்கு இருந்த துல்லியத்தின் அடிப்படையில இன்னைக்கு நம்ம வந்து பல்வேறு எக்ஸாக்டா சேம் டைம்ல தொடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல்வேறு வேற விஷயங்கள் வந்து இதுல வந்து பங்கு செலுத்தும். லைக் பூமியினுடைய தனித்தனிகள் தாக்கம் செய்யும். பட் அந்த அந்த மாதிரியான தாக்கங்களை விலக்கி பார்த்தா 2ம் ஒரே சமயத்துல விழும். ஸோ அப்போ வந்து இந்த கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, ஜி, அது வந்து எல்லாத்துக்கும் காமன் அப்படிங்கிறத வந்து அந்த சாய் கோபுரம் பரிசோதனை வந்து நமக்கு காட்டுது. அதுல அதேதான், ஒரே அளவு, எடை வந்து வெவ்வேறு, இருவேறு எடை. அது கரெக்டு தான். சாரி, வேலண்டினா தெரஸ்கோவை பத்தி இங்கிலீஷ்ல போட்டிருக்கீங்க சேட் பாக்ஸ்ல, அது அப்படி கொஞ்சம் தமிழ்ல சொல்ல முடியும்? ஓகே. அவர் வந்து என்ன கேள்வி கேட்டாருனாக்க, அவங்க 48 முறை 3 நாள்ல சுத்தினாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ வந்து அப்படின்னு கேட்டாங்க. பூமியில இருந்து சுமார் ஒரு 212 கிலோமீட்டர் உயரத்துல அதிகபட்சம், குறைவான பார்த்து வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். அந்த ஒரு நீள்வட்ட பாதையில வந்து 48 தடவை 71 மணி நேரத்துல அவங்களுடைய விண்கலம் சுற்றியது. அதுக்கப்புறம் தரையிறங்கிடுச்சு. பூமியை சுத்தி வருது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அல்லது இந்த பாதையை சுத்தி வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு உயரத்துல நீங்க விண்கலத்தை சுத்த விடணும்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு வேகம் இருக்கணும், ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கணும். அந்த ஆங்குலர் வெலாசிட்டி இருந்தாதான் அந்த இடத்துல அந்த நிலையில சுத்த முடியும். இல்லைன்னா அதுக்கு மேல கீழே போயிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட உயரத்துல நம்ம வந்து ஒரு விண்கலத்தை சுத்த விடணும்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி, அதான் வந்து மெயின் திங். அவங்களுடைய வெலாசிட்டி வந்து 7.8 km/s அப்படின்னு இருந்தது. இதுதான் நீங்க நம்ம ராக்கெட்லாம் அனுப்பும்போதே கூட பார்க்கலாம், கடைசியில போட்டிருப்பாங்க எவ்வளவு வெலாசிட்டியில வந்து அது வந்து எஜெக்ட் பண்ணுதுன்னு. ஸோ அந்த 7.8 வந்து உங்களுக்கு வந்து ரஃப்லி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ். இதை தாண்டி போகும்போது தான் நீங்க வந்து 500 கிலோமீட்டர்ஸ்லாம் போகும். நிலவுக்கு போனா 11.2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போக வேண்டியது பர் செகண்ட். அடுத்த கேள்விகள் நண்பர்கள் வாஹித் அவர்கள், இல்ல ஜெனரலா கிராவிட்டில எனக்கு ஒரு டிவிவி சொல்லுங்க. இப்போ இந்த புக்ல இந்த படங்கள் இல்லைன்னா இதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம் மேபி. அதுக்கு நிறையவே இருக்கு. அதான். சோ அப்போ இந்த நவீன அறிவியல் என்பது வந்து ஒரு காட்சி ஊடகத்தோட தொடர்புடைய ஒரு அறிவு செயல்பாடு. இதை வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் வந்து இதை பத்தி ஆய்வுகளே இருக்கு. எப்படி நவீன அறிவியலோட சேர்ந்து ஃபார் எக்ஸாம்பிள் பட்டியலிடுதல், கிராஃப் மாதிரி தகவல்களை வந்து பகிர்ந்து கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த எழுத்துல வந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து எப்படி வந்து அறிவியலோட தொடர்புடையதாக வளர்ந்து வந்தது என்று ஒரு ஆய்வே இருக்கு. ஸோ அதனால வந்து சயின்ஸ் என்பது ஒரு விஷுவல் லாங்குவேஜ் இல்லாம சாத்தியமற்ற ஒன்று. கரெக்ட்.
அதனாலதான் நம்மளே வந்து நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் கேம்ப்ல நான் வந்து பல சமயங்களில் பேசுற ஒரு விஷயம் இருக்கு. பல விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து நம்ம அறியாமலேயே நம்ம வந்து பயன்படுத்துறோம். அது மாணவ மாணவிகளுக்கு புரிஞ்சிடும்னு நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணாம நாம வந்து கொஞ்சம் திட்டமிட்ட முறையில நம்ம வந்து வகுப்பறையை நடத்தினோம்னு சொன்னாக்க ஆழமாக புரிய வைக்க முடியும், உண்மையிலேயே புரிதலை வந்து கூடுதல் படுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாடர்ன் சயின்ஸ் இஸ் விஷுவல். எஸ். அகைன் மிஸ்டர் மாரீஸ்வரன். வணக்கம் சார். சொல்லுமா. சூரிய கிரகணத்தின் போது ஒளி வளையதை நம்ம பாக்குறாங்க சார், விண்மீன்களோட. ஆமா. இது வந்து நம்ம காலவெளி வளைவுன்னு சொல்றாங்க. ஏன் சார் இது வந்து இந்த ஈர்ப்புனால வளையுது, அதை ஏன் காலவெளி வளைவு அப்படின்றோம்? ஓகே, ஈர்ப்புனால வளையல. ஸோ நீங்க வந்து நியூட்டனுடைய விதிகளின்படி ஈர்ப்புனால எவ்வளவு வளையும் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு போட முடியும். கால வெளியே வளைஞ்சிருந்தா, அதாவது வந்து அந்த ஒளி வரக்கூடிய பாதையே வளைஞ்சா எவ்வளவு வளையும் அப்படிங்கறத கணக்கு போட முடியும். இது வந்து காலவெளி வளைவுனால வர்றதுதான். இதுக்கு வந்து காலவெளி வளைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து நம்ம வந்து பொதுவா இதை வந்து ஈர்ப்புனால இழுத்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். பட் அப்படி மட்டும் இல்லை அப்படிங்கறதா வந்து அந்த பொது சார்பியல் தத்துவத்தினுடைய அடிப்படை அம்சம். நம்ம காலவெளின்னு நினைக்கிறது வந்து ஒரு பிளாட்டா இருக்குன்னு நினைக்கிறோம். பிளாட் இல்ல, அதுலயும் வந்து மேடு பள்ளங்கள் இருக்கு. அந்த மேடு பள்ளங்களை வந்து இது வரைக்கும் நம்ம நிறை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நிறை மட்டுமில்ல, இப்போ வந்து இருள் பொருளும் இந்த மாதிரி செயல்படுது நமக்கு இப்ப தெரியும். அதாவது ஐன்ஸ்டைன் காலத்துல தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து இருள் பொருள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுவும் காலவெளியை வளைக்குது இல்லையா? அதனால வந்து காலவெளி வளைவாக்கம் தான். ஓகே சார். ஓகே சார். நான் வந்து ஒரு கொஸ்டின் எழுதி வச்சேன். ஆக்சுவலி இந்த கால வெளிங்கிற வார்த்தையை வந்து நிறைய தடவை படிச்சிருக்கேன். பட் இந்த புக்ல அதை இன்னும் டீடைல்டா அதை பத்தி இது பண்ணும்போது எனக்கு அந்த கொஸ்டின் வந்து ஒன்று தோணுச்சு. ரொம்ப சில்லி கொஸ்டின் தான். நம்ம ஸ்பேஸ் டைம் கண்டினியூன்னு சொல்றோம். அண்ட் ஐ திங்க் ஏதோ ஒரு புக்ல கூட அது வந்து டைம் ஸ்பேஸ்னு சொல்லக்கூடாது, ஸ்பேஸ் டைம் தான் சொல்லணும் அப்படின்னு எங்கேயோ படிச்ச ஒரு ஞாபகம் இருக்கு. ஆனா தமிழ்ல வந்து அதை நம்ம வந்து காலவெளி அப்படின்னு சொல்லி எழுதுறோம்ல. சோ நம்ம வெளி காலம் அப்படின்னு தானே எழுதி இருக்கிறோம். இது அது என்ன அதுல லாஜிக் இருக்கு? அதுல ஸ்பேஸ் டைமா அது டைம் ஸ்பேஸா இல்ல தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாறி இருக்கா? ஐ டோன்ட் திங்க் அது வந்து ஒரு பெரிய மேத்தமேட்டிக்கலி நான் பார்த்தேன்னாக்கா அதுல வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம வந்து கோஆர்டினேட்ஸை வந்து XY அப்படின்னு எழுதுறோம். XYன்னு எழுதாம YXன்னு எழுதினாலும் அதே மேத்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி பிக் டிஃபரன்ஸ். ஏன் அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா நான் பார்க்கணும், எனக்கு தெரிஞ்சு இல்லை. தமிழ்ல வந்து காலவெளிங்கிறது வந்து நானும் யோசிக்காம மற்றவங்க பயன்படுத்துறது அப்படியே தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்க கேட்டதுனால நான் என்ன யோசிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு புதுசா ஒரு தேர்தலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. ஸோ இன்னும் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல இன்னொரு புக்கை போட்டு உங்க தலையில போட்டுறேன். தேங்க்யூ. அடுத்து கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, சார்பியல் குறித்த பகுதியில் படங்கள் விளக்கங்கள் வேண்டும், புரிந்து கொள்ள சிரமமாக உள்ளது சார். நூலின் இறுதியில் ஆங்கில வார்த்தை அறிமுகமும் இருந்தால் உதவியாக அமையும். முக்கியமான பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் எடிஷனுக்கு முன்னாடி இந்த ஆங்கில வார்த்தைகள் மேபி முடிஞ்சா இன்னும் சில படங்கள் சேர்க்க முடியுமா அப்படின்னு பாத்துக்கலாம். நிச்சயமா செய்யலாம். ஸோ எனக்கு ஒரு கேள்வி, இது ஜென்ரலான கேள்வி. இப்போ பொதுவா இன்னைக்கு எங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருடத்துல இருந்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்றாங்க சில கல்லூரிகள்ல. லேக் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அறிவியல் ஆர்வலரா இப்ப இந்த புத்தகம் பிசிக்ஸ்ல ஒரு பார்ட்டை வந்து ரொம்ப காங்கிரீட்டா பேசுறதை ஒட்டி இதனுடைய ஃபியூச்சர்ல இது அதுக்கான ஸ்கோப் இல்லை இந்த மாணவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை படிப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி உங்களுடைய அவதானித்தல் என்னவா இருக்கு? ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த குவாண்டம் கிராவிட்டிங்கிறது வந்து இன்னமும் ஒரு புதிராக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. குவாண்டம் கிராவிட்டி, நம்ம பேசின அந்த இருள் பொருள், டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, இதெல்லாம் வந்து ஒன்றுத்தோட ஒன்று தொடர்புல இருக்கு. இந்த தொடர்பை வந்து நம்ம வந்து ஆழமாக புரிந்து விளங்கும் போதுதான் அடுத்த கட்ட பாய்ச்சல் வந்து இயற்பியல்ல நடக்கும். அப்படிங்கிறதா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பீடு.
அதன் காரணமாக தான் இதை பற்றி நிறைய ஆய்வுகள், பல்வேறு விதமான ஆய்வுகள் நடைபெற்று வருது. இதுல ஒரு சுவையான ஒரு விஷயம், இந்த நூல் எழுதி முடிச்ச பிறகுதான் எனக்கு என்னுடைய கவனத்துக்கு வந்ததெல்லாம் நான் வந்து யோசிச்சேன், இதை பத்தி நம்ம ஒரு வார்த்தையா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. இன்றைக்கு இந்த துறையில உலகளாவிய ஒரு தலை சிறந்த ஒரு விஞ்ஞானியா இருக்கிறது வந்து பிரியமதா நடராஜன். அவங்க வந்து கோயம்புத்தூரை சார்ந்தவங்க. இங்க தமிழ்நாட்டில தான் படிச்சாங்க, அதுக்கப்புறம் டெல்லியில படிச்சாங்க, அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கால இருக்காங்க. பட் இந்த துறையில இந்த கிராவிட்டியினுடைய இந்த 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 மாதிரி ஆய்வுகள்ல ஈடுபடுறதுல உலகளாவிய ஒரு தலை சிறந்த விஞ்ஞானிகள்ல ஒரு 4-5 பேர்ல ஒருத்தர்னு சொல்லலாம். அவங்கதான். ஸோ அவங்கள பத்தியும் ஒரு வார்த்தை எதிர்க்கலாம்னு நான் நினைச்சேன். பட் யா, ஸோ தமிழினியன் வந்து ஒரு டவுட்னு கையெழுத்திருக்காரு, அவரையும் நம்ம கேட்டுக்கலாம். அங்கிள், உங்க புக்கு படிச்ச ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிளாக் ஹோல் பக்கத்துல போனா டைம் டிராவல் ஆகும், 1 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. அது வந்து எப்படிங்க அங்கிள் வந்து பிளாக் ஹோல் பக்கத்துல போனா வந்து அது டைம் டிராவல்? ஓகே, பிளாக் ஹோல் பக்கத்துல போனா டைம் டிராவல்னு இல்லை, டைம்னுடைய ஃப்ளோ வித்தியாசமா இருக்கும். அதாவது காலத்தினுடைய ஓட்டம் வந்து வித்தியாசமா இருக்கும். அததான் இந்த புக்ல அந்த சார்பியல் பகுதியில வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பேசியிருக்கோம். ஒரு எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முறையில கொஞ்சம் பார்க்கலாம் நீங்க மேபி அது. அடுத்த கேள்வியிலேயே மணி 8 ஆச்சு. ஐ திங்க் வேற ஏதாவது கேள்விகள்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாப்புலர் சயின்ஸ் ரைட்டர், ஐ திங்க் உங்க இன்ஸ்பயர்டு அப்படின்னு வச்சுக்கலாமா? டிவிக்கு இன்ஸ்பயர்டான ஒரு பாப்புலர் சயின்ஸ் ரைட்டிங் ரைட் அந்த மாதிரி. தமிழ்ல ஸ்டீஃபன் ஜே கோல்ட். ஸ்டீஃபன் ஈகோல்ட். நான் இதுல போடுறேன், அந்த பேரை போடுறேன். ஓகே, தமிழ்ல இன்ஸ்பயர்டு உங்களுக்கு ஆரம்பத்துல ஸ்டீஃபன் ஜே கோல்ட். ஓகே ஓகே, ஜே கோல்ட். இந்த ஸ்டீஃபன் ஜே கோல்டோட வந்து எவர் சின்ஸ் டார்வின் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. பல முறை நானும் அந்த புக்கை படிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட் ஒர்க். ஐ மீன், என்னை ஒரு இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆத்தர் அப்படின்னு சொல்லலாம். திருவுகு சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கையெழுத்து சூரியன் மாதிரி ஒரு நிறை இருக்குன்னு வச்சுப்போமே. சூரியனுடைய மேல் பகுதியில வந்து ஒரு சின்ன பாக்கெட் மெட்டீரியல் இருக்கு. சூரியனுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா? அப்ப அந்த பாக்கெட்டை வந்து சென்டரை நோக்கி, அதோட மையத்தை நோக்கி பிடிச்சி இழுக்கணும்ல. அப்போ வந்து சூரியன்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து மையத்தை நோக்கி போவதற்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கும். மையத்துல போகணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்ப அங்க ஒரு அணு இருக்குமே, அந்த அணுல மோதும். அப்போ அந்த அணுவில மோதுற இப்போ என் தலையில வந்து ஏதாவது ஒரு கூடையை வச்சீங்கன்னா நான் தாங்குவேன். அந்த கூடையில நீங்க மேலும் மேலும் போட்டே போனீங்கன்னா நான் அப்படியே அப்பள மாதிரி நொறுக்கிடுவேன்ல. அது மாதிரி அப்போ அந்த அணு மேல அவ்வளவு போட்டீங்கன்னா அணுவும் நொறுங்கணும்ல. நொறுகாம இருக்கிறதுக்கு என்னன்னா, எல்லா விண்மீன்கள்லயும் ஒரு திசையில ஈர்ப்பு சக்தி இருந்தா எதிர் திசையில அந்த ஈர்ப்பு சக்தியால உருவாகிற வெப்பம் இருக்கும். வெப்பத்தினுடைய தன்மை என்னது? விரிவடைகிறது இல்லையா? சோ இப்போ வந்து ஈர்ப்பு சக்தி வந்து எல்லாத்தையும் பக்கத்துல நெருக்கமா வச்சா உள்ள வெப்பம் அதிகமாகி எல்லாம் வந்து விரிய முயற்சி செய்யும். சோ இப்ப வந்து எதிரும் புறமான 2 விசைகள், சுருங்க வைக்கிற ஒரு விசை, விரிவடைய வைக்கிற ஒரு விசை. இந்த 2 விசையினுடைய பேலன்ஸ்ல தான் ஒரு விண்மீன் வந்து அப்படியே இருக்கு. ஏதாவது ஒரு சமயத்துல இந்த வெப்பத்தை உருவாக்கக்கூடிய
அந்த மெக்கானிசம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது அது வந்து அது தாண்டி எல்லையை மீறி போயிடுச்சு அப்படின்னாக்க அந்த விண்மீன் வந்து அப்படியே சுருங்கிடும். சுருங்கினா எல்லா அணுக்கள்ல இருந்தும் ஆட்டம்லாம் வெளில பறந்து போயிடும். அப்புறம் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டான் எலக்ட்ரான்லாம் ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டிக்கும். அப்போ வந்து புரோட்டான் வந்து எதிர்ப்பு விசை இருக்கும் இல்லையா, அதனால புரோட்டான் என்ன பண்ணா எலக்ட்ரானை துப்பி நியூட்ரானா மாறிடும். அந்த மொத்தமுமே நியூட்ரானா மாறிடும். அது மாதிரி மாறும்போது அந்த விண்மீன் அப்படியே வெடித்து சிதறும். அதுதான் வந்து சூப்பர் நோவா. இது இந்த மாதிரி ஒரு செகண்ட்ல சொல்றது கொஞ்சம் கஷ்டம். இதுக்குன்னே தனியா ஒரு புக் நம்ம எழுதியிருக்கோம், நீங்க அதை பார்க்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு அறிமுகம்ங்கிற மாதிரி சொல்றேன். அடுத்து சேலம் டொமினிக். சார் வணக்கம் சார். ஒளியை திண்மமாக மாத்திருக்காங்க இட்டாலியன் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துருக்கு சார். அது எந்த அளவுக்கு உண்மை, சாத்தியமா? அதாவது என்னன்னா, இது வந்து சில சமயங்கள்ல அந்த தலைப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பத்திரிகையாளர்கள் வந்து நம்மளை அப்படியே கவர்ந்து இருக்கணும், சுட்டி இருக்கணுங்கிறதுக்காக போடுறது, அப்படியே நம்பிடக்கூடாது. ஸோ பொதுவா வந்து தலைப்புக்களை நம்பாதீங்க, உள்ள படிச்சு பாருங்க. உள்ள படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா, அந்த ஒளி துகள்களை, போட்டான்களை வந்து திரவ பொருட்கள் மாதிரி இயங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. திரவ பொருட்களினுடைய திடப்பொருட்களினுடைய தன்மை என்ன? நான் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப எளிமையா திடம் திரவம் வாயு விளக்குவதற்காக நான் என்ன ஒரு உதாரணத்தை பயன்படுத்துறேன்னா, இப்போ பள்ளியில வகுப்பு நடந்துருக்கு, எல்லாரும் வந்து வரிசையா பெஞ்சில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து திடம். அந்த வகுப்பு முடியுது, அந்த வகுப்புல இருந்து எல்லாம் எழுந்து அங்கேயும் நகர்றாங்க, அது வந்து திரவம். பெல் அடிச்சிடுச்சு, எல்லாரும் அந்த ரூமை விட்டு வெளில அப்படியே ஒவ்வொரு திசையில ஓடுறாங்க, அது வந்து வாயு. ஸோ அது வந்து என்னன்னா அணுக்களினுடைய ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ நான் வந்து ஒளித்துகள்களை வந்து எப்படி ஒரு ஒழுங்கு வரிசையில வந்து அந்த துகள்களை நம்ம வந்து ஒரு வரிசை பண்ணி வச்சோம்னு சொன்னோம்னா, முப்பரிமாணத்துல, 2 பரிமாணத்துல இல்ல, முப்பரிமாணத்துல வரிசை பண்ணி வச்சோம்னா அது வந்து ஒரு திடம் மாதிரி இயங்குற ஒரு தன்மை அதுக்கு அதை தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறைக்கு வந்து ஒரு முக்கியமான பாய்ச்சல். இதை வந்து நம்ம வந்து வணிக ரீதியா இல்ல, எளிதாக செய்ய முடியுதா, இதுதான் இப்பதான் முதல் முயற்சி. அதுக்கப்புறம் இன்னும் அந்த டெக்னாலஜியை வந்து இன்னும் செழுமைப்படுத்துவாங்க. இது முழுமையாக செழுமைப்படுத்த முடிஞ்சா தென் குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல வந்து ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் வரும். தேங்க்யூ. ஐ திங்க் டைம் டியூரேஷன், ஸோ கேள்விகள் நிறைய இருந்துட்டே இருக்கும். ஸோ புத்தகங்கள்லேயே இந்த புத்தகத்துக்கு நிறைய கேள்விகளுக்கான பதிலும் இருக்கு. ஸோ பங்கேற்பாளர்கள் அவசியம் இந்த நூலை வாசித்து விட்டு அதுலேயே உங்களுக்கு கேள்வி பதில் கிடைக்கும் நாங்கள் நம்புறோம். ஸோ கால நேரம் கருதி டிவியினுடைய லாஸ்ட் ஏற்புரைக்கு முன்னதாக பதிப்பாளர் திரு பாலா அவர்கள், பதிப்பாளர்கள் சார்பாக இங்கே இணைந்திருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் திரு பாலா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். செக்கத்தோட ஒரு பாடான் தமிழ் இருக்கிறாரா? நான் பேசுறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தாவிபே சாரா வந்து நான் ஈரோடு புத்தக திருவிழாவில் சந்திராயனுடைய இயக்கத்தை ஐயா வந்து ரொம்ப அருமையா எளிமையா எளிய மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் வந்து அதாவது ஒரு டெமோ காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஐயாவை முதல்ல சந்திச்சேன். சாரோட வந்து ஒரு மின்னஞ்சல் மூலமா இன்னைக்கு நேர்ல சந்திச்சு முதல் முறையை சந்திச்சு பேசுவது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. தேங்க்யூ சார், உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கவிஞர் சிப்பி ஐயா வந்து இந்த நிறுவனத்தின் இயக்குனராக இருந்து இந்த ஐயாவுடைய நூலை கொண்டு வரணும் அப்படின்ட்டு மின்னஞ்சல் மூலமா தொடர்பு கொண்டோம். சார் வந்து உடனடியா அந்த புத்தகத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. நாங்க விரைந்து அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால சில தவறுகள் நூல்கள்ல இருக்கு. அதை அடுத்த பதிப்புல கட்டாயம் நம்ம சரி செஞ்சிடுவோம். அது ஒரு தோழர் பேசினாங்க, அதுக்கு எங்களுடைய பதிலா முதல் கேள்விக்குண்டான பதிலாக நான் வச்சுக்கிறேன். இரண்டாவது, இந்த மொழிபெயர்ப்பு நிறுவனத்தை பற்றி 2 நிமிடங்கள்ல ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா, அருட்செல்வர் ஐயாவுடைய பெயரால அவருடைய திருக்குமரர் திரு மாணிக்கம் ஐயா வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா மறைந்து சரியா 14 நாட்கள்ல திட்டமிடப்பட்டு தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு பல்வேறு அரிய கருத்துக்கள் வந்து தமிழ்ல படிக்க ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுல நம்ம அறிவியல் நூல்கள் மணி சார் மூலமா போட்டாலும் அதுக்கு மணிமகுடமா இருக்கிறது இந்த ஈர்ப்பு விசை நூல்னு நாங்க ரொம்ப உறுதியா நாங்க சொல்றோம். ஏன்னா இந்த ஈர்ப்பு விசை நூல் தொடர்ந்து நாங்களும் படிச்சோம். நாங்க
ரொம்ப எளிமையா இருக்கு. இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு வரைக்கு இந்த சக்தி குழும நிறுவனங்களை கிட்டத்தட்ட 40 நிறுவனங்களின் தலைமை செயல அலுவலர் செயலராக இருக்கக்கூடிய எஸ்.வி. சுப்பிரமணியம் சார் ஸ்பைரல் போட்ட உடனே வாங்கிட்டு போய் தன்னுடைய சனுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து எனக்கு வீட்டில் சொன்னாங்க. 2 டேஸ்ல சொல்லிட்டாங்க, புக்கு சூப்பரா வந்திருக்கு பாலு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, ரெடி பண்ணிட்டு அப்படின்னு. இப்போ இந்த ஜூம் மீட்டிங்கும் சார் கேட்டிருக்காங்க. சாரோட சன் தான் உங்ககிட்ட சூப்பர் நோவா பத்தி எக்ஸ்பிளனேஷன் கேட்டாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அவரு அவ்வளவு பணிச்சூழல்கள் இதையும் பார்த்தாங்க. சிபிஐயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்தடுத்து சில நூல்கள் சார்கிட்ட கேட்டு வாங்கணும், புத்தகம் ரொம்ப நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே போல புத்தகத்துக்கு வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது ஹை டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இமீடியட்டா ஜாயிண்ட் செக்ரட்டரி வந்து வாட்ஸ்அப்ல சொல்லிட்டாங்க. யாராவது மாணவர்களுக்காக நம்ம நூல்களை வந்து கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் விரும்பும் பொழுது கட்டாயம் நீங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. அதை வந்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாங்க. அதை வந்து செயலர்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்குண்டான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ரெண்டாவது, இதுக்கு மிகப்பெரிய இந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு கலை யதார்த்தம் என்னன்னா, ஆசிரியர்கள் நாளிதழ் கூட படிக்கிறது இல்லை. ஆனா இன்று வந்து ஒரு 60 ஆசிரியர்கள், கிட்டத்தட்ட 3600 பேர், ஒரு வகுப்புக்கு 60 பேர்னு கணக்கு போட்டாலும் 60 ஆசிரியர்கள் இந்த ஈர்ப்பு விசை நூல்களை படித்துக் கொண்டு அதை வந்து எளிமையா மாணவர்கள் கொண்டு செல்வதை பற்றி ஆசிரியர் தாவி சாரை வச்சு அவங்க கூட டிஸ்கஸ் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு. இது ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு வரக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் கார்த்திகேயன் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் பதிப்பகத்தின் சார்பா, அருட்சொல்லர் மொழிபெயர்ப்பு மையத்தின் சார்பா என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இது போல நிகழ்ச்சிகளை முன்னெடுங்க. தாவி சார் வாய்ப்பு இருக்கும் பொழுது பொள்ளாச்சி வந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். இங்க கேம்பஸ்ல ஒரு 7000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அங்க பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இருக்கு. நீங்க வந்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு உங்களுடைய மூலமா இஸ்ரோ பற்றிய ஒரு விழிப்புணர்வு புரிதல் ஏற்படும் சார். கலாம் ஐயா, ராகன் சார்லாம் வந்தாங்க. நீங்களும் கட்டாயமா கேம்பஸ்க்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறேங்க சார். கண்டிப்பா ஒரு டைம் வரணும் சார். நீங்க இப்ப ஹரியானால இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க நீங்க சென்னை வரும்போது கண்டிப்பா வாங்க சார். சார் தேங்க்யூ சார். பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் கால சூழ்நிலை கருதி என்னுடைய நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலா சார். நாங்க கேட்டுக்கிட்டதுக்காக உடனே நீங்க பேசி அந்த நூல் விலைகள்ல கழிவை நீங்க கொடுத்ததும் சரி, அடுத்து அந்த இதெல்லாம் திருத்தி அந்த படங்கள்லாம் சேர்த்தி வரணும், உடனடியா ஒரு பதிப்பகத்திலிருந்து அடுத்த பதிப்புக்கான ஒரு இம்மீடியட் ரெஸ்பான்ஸாகவும் இந்த கூட்டத்துக்கு நீங்க கொடுத்தது வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு, வந்து என்ன உறுதியா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ ஐ திங்க் லாஸ்ட் டாக்டர் டிவிவி உங்களுடைய தேங்க்யூ. செக்கா ஒரு குமரேசன் தொடர் ரொம்ப நாள் இருக்காரு. அவரை இல்ல அவரு ஓகே 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 வேணாம் சார். ஓகே. ஸோ இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றி. பல ஆசிரியர்கள், அறிவியல் இயக்க நண்பர்கள் பலர் இதில் பங்கெடுத்திருக்காங்க. நண்பர் குமரேசன், நண்பர் நண்பாரன், திருவானக்கரசு எல்லாரும் பங்கெடுத்திருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ரெண்டாவது முக்கியமான நன்றி சொல்ல வேண்டியது, நான் பயன்படுத்திய 2 ஆய்வு சோதனை எலிகள். இந்த புக்கை எழுதுனது, இது வந்து புக்கு சரியா இருக்கா, நல்லா வந்திருக்கா, புரியுதா புரியலையா அப்படின்னு 2 பேர் காமிச்சேன். நண்பர் பேராசிரியர் ரவிக்குமார், நண்பர் ஜோசப் பிரபாகர், 2 பேருக்கும் காமிச்சேன். அவங்க 2 பேருமே வந்து மிக நுணுக்கமாக படித்து இருந்த தப்புகள் என்னெல்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து புரியுறதுல சிக்கல் வரும், இதெல்லாம் நீங்க விளக்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா அவங்களுடைய பங்களிப்பு இல்லாம இந்த புத்தகம் இவ்வளவு சரியா வந்திருக்காரு. இது வந்து என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அதனால அவங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாவே வந்து நண்பர் பாலா அண்ட் சேகா 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த புக்கை வச்சு நம்ம ஒரு டிஸ்கஷன் செய்யணும் அப்படின்னு இந்த முன்முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு என்னுடைய நன்றி. திருமிகு நாராயணி அவர்கள் புத்தகத்தை படித்ததோடு மட்டுமல்லாமல் அதுலேயே நுணுக்கமா தலைக்கோ காலுக்கோ எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு கண்டுபிடிச்சு, அவங்களுக்கே சந்தேகம்னு நினைக்கிறேன், நம்ம தலையும் காலும் எவ்வளவு வித்தியாசத்துல இருக்கு கண்டுபிடிக்கலான்னு. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு நூல், இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தேடலை உருவாக்கிருக்குங்கிறதான் இந்த மாதிரியான அறிவியல் நூலுக்கான ஒரு முக்கியமான விஷயம் நான் கருதுறேன். அந்த விதத்துல இது வந்து அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை செய்தது வந்து மகிழ்ச்சியா இருக்கு. இங்கு பங்கெடுத்து பேசிய அனைவருக்கும், பல ஆசிரியர்கள் பேசியிருக்காங்க, அவங்க அனைவருக்கும் என்னுடைய மேரி, அவங்க சண்முக சுந்தரம், கேள்விகள் கேட்ட பல்வேறு நபர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலா இந்த நிகழ்வு வந்து நம்ம ஈரோடு மட்டும் நாங்க நடத்தியிருந்தோம் அப்படின்னா கட்டாயம் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்காது. ஸோ நான் கள்ளக்குறிச்சியோட சேர்ந்து இது அறிவியல் இயக்கத்தோட நிகழ்வா மாத்தணுங்கிற பட்சத்துல நான் கள்ளக்குறிச்சியோட கேட்டோம். ஸோ நண்பர் கருணாகரன் உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அது சேர்ந்து பேசுறப்ப இந்த அறிவியல் தொடர் உரைகள் சம்பந்தமாவே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதுக்கே இப்ப யாரும் பேசுறது இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அதனுடைய முதல் துவக்கமாக இன்று உங்களுடைய இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். போன வாரம் ரீதியா வச்சு பேசினப்ப நம்ம வந்து விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்க்கை மற்றும் தன் வரலாறு பேசுறது நம்ம கவனம் செலுத்தணுங்கிற ஒரு உள்ளீடு வந்து குமரேசன் தோழர் மூலமாகவும் அந்த நிகழ்வு கலந்து கொண்டதன் மூலமாகவும் நமக்கு கிடைச்சது. அதுக்கடுத்து இப்ப இந்த நூலை ஒட்டி நாம எடுத்த முன்னெடுப்புகள்ல அறிவியல் தொடர், அது சார்ந்த நூல் வாசிப்பு, அது சார்ந்த ஆளுநர் பகிர்வுகள் அடிப்படையில ஒரு சீரீஸை நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது கிடைச்சு. அதுக்கு நமக்கும் நண்பர்கள் நிறைய சயின்ஸ் அண்ட் சொசைட்டி நண்பர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஆல்ரெடி எடுத்த நிகழ்வுகளும் நன்மாரன் உட்பட நிறைய நிகழ்வு நம்ம எடுத்த டார்வின் ஒட்டி எடுத்தப்ப அதுல பேசின கருத்துக்கள் எல்லாமே இந்த வருஷம் நம்ம எடுத்து எல்லாமே வந்து புதுசா இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில கள்ளக்குறிச்சி நண்பர்களுக்கும் பிளஸ் கருணாகரன் தொடருக்கும் வந்து இந்த நேரத்துல நம்ம நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ கருணாகரன், உங்க சப்போர்ட்ல தான் இது எல்லாமே சாத்தியமாச்சு. ஸோ ஐ பர்சனலி தேங்க்யூ யூ. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி இங்கே நான் ஒரு சின்ன வார்த்தையை ஆட் பண்ண விரும்புகிறேன். கள்ளக்குறிச்சி கருணாகரன், இந்த கள்ளக்குறிச்சி டிஎன்எஸ்எஃப் வந்து கொரோனா காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு வராங்க. இது வந்து ஒரு முக்கியமான இதுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் முன்னாடியே வந்து பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். அதாவது ஒரு சிலராவது நம்ம கூடி இந்த மாதிரி ஒரு புதிய விஷயங்களை பேசுவது என்பது வந்து, அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது என்பது வந்து அறிவியல் இயக்கம் வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து உதவும். இல்லைன்னா நம்ம வந்து பேசினதையே பேசிட்டு இருப்போம். நான் புதிதாக வளர்கின்ற விஷயங்களை பத்தி நமக்கு வந்து ஒரு பரிச்சயமே இல்லாம போயிடும். அப்படி இல்லாம பல்வேறு முனைகள் இருந்து பல்வேறு தளங்களை சார்ந்த பல விஷயங்களை வந்து தொடர்ந்து நண்பர் கருணாகரன் அவர்களும் கள்ளக்குறிச்சி டிஎன்எஸ்எஃப் நடத்துறாங்க. எனக்கு தகவல் வரும், நான் பங்கெடுக்கலனாலும் நான் பாக்குறேன், சில விஷயங்கள் கேட்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய முக்கியமான வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். இது நான் எதிர்பார்க்காத ஒண்ணு. அநேகமா இந்த நிகழ்வுல தான் நான் பேசாம அமைதியா இருந்த நிகழ்வு. நான் உங்களுக்கு அந்த ஒரு 185வது நிகழ்வுல உங்கள்ட்ட பேசியிருக்கிறேன். அப்ப சொல்லியிருக்கிறேன், அணு முதல் ஆகாயம் வரைன்ற ஒரு புத்தகம் நான் 7வது படிக்கிறப்போ உங்க புத்தகம் எனக்கு முதல்ல என்னுடைய, அதான் நான் ஏக்கலைவன் மாதிரியான ஒரு ஆசிரியர் தான் நீங்க இருந்தீங்க. ஏக்கலைவனுக்குன்ற மாதிரி ஆசிரியர் தான் தகவல் தான். இதுல வந்து மீண்டும் அதை நினைவுபடுத்துறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி படுறேன். அதே நேரத்துல உங்களோட உரையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வருவேன், உங்கள்கிட்ட வந்து கேட்கறதுக்காக வருவேன். அது வந்து செக்காவை ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் ஒரு நிறைய கலந்துரையாடல் நடக்கிற பொழுது நாம அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ன்றது அமைதியா இருந்தேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. மகிழ்ச்சியோட செக்காத்தோட நீங்க தான் சொல்லணும். இல்ல அவ்வளவு ஆல்மோஸ்ட் ஒரு ஜர்னி வந்து கிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஈஸி அக்சஸா இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் இதை எடுத்துக்கிட்டோம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். ஓகே, நன்றி தோட, நன்றிகள். வழக்கமா ஒரு நிறைவுரை கொடுப்பதற்காக ஏதாவது யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கா. நான் வந்து அந்த அழகை வந்து டிவி தொடரை எடுத்துக்கிட்டாரு. அனைவருக்கும் நன்றின்னு அவர் சொன்னாரு. அந்த நன்றியை எல்லாருக்கும் நன்றிகளா பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து பயணப்படுவோம். தொடர்ந்து அறிவியல் உரையாடலை வளர்த்து போவோம் என்ற அந்த கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றிகள் கூறி உரைப்படுவது தமிழருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம். நன்றிகள் தோழர்களே அனைவருக்கும்.